சி மகேந்திரன் அவர்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்வார். இல்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு அப்படின்னு ஒரு திருக்குறளோட இந்த நிகழ்ச்சி தொடங்கிட்டு ஐயாவுக்கு நன்றி சொல்கிற விதமாக இந்த ஆவணப்படத்தை எடுத்த கொண்டு வந்து சேர்த்த அந்த படக்குழுக்கும் இந்த எல்லாருக்கும் அந்த ரமணியனா இருக்கட்டும் தமிழ் சம வெளியிட செய்தவங்க இருக்கட்டும் இந்த உழைத்த அனைவருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐயாவை பற்றி எல்லாரும் நிறைய பேசுவாங்க, படத்துலையும் நிறைய சொல்லியிருக்காங்க. இன்னும் கூட வராத காட்சிகள் நிறைய இருக்குது, அதையும் மீண்டும் வெளியிடுறதுக்கு வி தமிழ்னு ஒரு சேனல் கூட நாங்கள் இது பண்ணியிருக்கோம், வெளியே வரும். எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கள். ஒரே ஒரு சின்ன கதை மட்டும்தான் ஒன்று சொல்லிடுறேன், அது ஒரு நிமிடத்துக்குள்ளே முடிச்சிடுறேன். எல்லாருமே தமிழர்கள் நம்ம வந்து புலிகள் சிங்கங்கள் அப்படி தான் நம்மளை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், நம்மளை வெளிக்காட்டிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு சின்ன தேன் செட்டு கதை ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இது ஆப்பிரிக்கன் ஒரு நோபல் பரிசு வென்றவங்க சொன்னது, வங்காரி மாதாயின்னு சொல்லி. ஒரு பெரிய காட்டில் வந்து பெரிய நெருப்பு காட்டு தீ வந்திருக்கு. எல்லா மிருகங்களும் தன்னை காப்பாற்றிருக்க ஒரு நதி ஓரமாக நகர்ந்து போகும்பொழுது ஒரே ஒரு தேன் செட்டு மட்டும் அதோட சின்ன அழகில் கொஞ்சம் தண்ணியை கொண்டு வந்து அந்த நெருப்பு மேலே ஊற்றிட்டே இருந்துச்சான். எல்லாரும் அவங்கள முதல்ல கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, இது உன்னால் எதை அணைச்சிட முடியுமா, என்ன உன்னால் எதையும் மாற்றிட முடியுமான்னு கேட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த நெருப்பில் நீயே சாம்பல் ஆகிடும்னு சொல்லி எல்லாருமே அவங்க வந்து திட்ட ஆரம்பித்தாங்க அந்த தேன் சிட்டை. அந்த தேன் சிட்டு விடாமல் ஊற்றிக்கிட்டே தான் இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து எல்லாரும் நிறுத்த சொல்லும் பொழுது தேன் சிட்டை சொல்லிச்சான், இது நான் வாழ்ந்த காடு, என்னை வளர்த்த காடு, இது என் தாய். என் தாயை காப்பாற்ற வேண்டிய வேலை எனக்கு இருக்குது. என்னால் நிறுத்த முடியுமா இல்லைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் காப்பாற்ற என் கடமையை நான் விடக்கூடாது. நான் தொடர்ந்து அந்த கடமையை செய்வேன். நான் இதில் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த சின்ன தேன் சிட்டு சொல்லுமா. அதை போல் நாம் அனைவரும் தேன் சிட்டுகளாக கூட இருக்கலாம். நம் தமிழர்கள் அனைவரும் பெரும் பாரம்பரியம் உண்டு, பெரும் பண்பாடு உண்டு, 2000 ஆண்டு 3000 ஆண்டுன்னு தொடர்ச்சி கண்டுபிடிச்சிட்டே இருக்கும். நாம் அனைவரும் தேன் சிட்டுகளாக இந்த தமிழ் இனத்திற்கு செய்யணும். அதில் ஒரு தாய் தேன் சிட்டாக நான் ஐயாவை பார்க்குறேன். அந்த தேன் சிட்டு செய்த பெரிய விஷயங்கள் இருக்குது, தொடர்ச்சியாக செய்தது இருக்குது. நம்மளும் அதன் வழியாக சின்ன சின்ன தேன் சிட்டுகளாக தமிழ் இனத்திற்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் தமிழ் இனத்திற்கும் தொடர்ந்து சிறு துளிகளாக செலுத்திட்டு இந்த இயற்கையோடு மறைந்து செல்லும் என்று உங்களெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லிட்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி. எல்லோருடைய பேரையும் சொல்லி மணியாறு செலுத்தம் தான். ஆனால் நேரம் கருதி என்னுடைய உரையை சுருக்கமாகவே முற்றுக் கொடுக்கிறேன். ஏன்னா 15 ஆண்டுகளுடைய கதைகளை பேச வேண்டிய மேடை இது, சுருக்கியே பேசுகிறேன். 2009 தொடர் முத்துக்குமாருடைய வித்துடல் வந்து குளத்தூரில் நிற்கப்பட்டதற்கான முக்கிய காரணமாக இருந்தவர் ஐயா வெள்ளையன் அவர்கள். அந்த உடல் அங்கிருந்து பல்வேறு போராட்ட வடிவங்களை பெற்றது. அந்த உடலினுடைய சாம்பல் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்களை உசுப்பியது, அவர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. அந்த சாம்பலை தமிழ்நாடு முழுவதும், அதாவது அந்த ஊர்வலத்தில் இருந்த பல்வேறு தலைவர்களை பற்றி பேச வேண்டும், ஆனால் அதில் பேசுவதற்கான நேரம் இதில்லை, தவிர்த்துக் கொள்கிறோம். ஆனால் முத்துக்குமாருடைய லட்சியம் என்பது அந்த உடல் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்லப்பட வேண்டும், தமிழர்களை உசுப்பி விடுவதற்காக, போராட்டத்தை கூர்மைப்படுத்துவதற்காக. ஆனால் முத்துக்குமார் நம்பிய தலைவர்கள் யாரும் அதை முறையாக கடைபிடிக்கவில்லை, செய்யவில்லை. ஆனால் முத்துக்குமாருக்கு யாரென்றே தெரியாத இங்கிருந்த ஐயா எழுத்தாளராகவும் இயக்குநராகவும் அறிமுகப்படுகிற கோடேந்தி தங்கராஜ் அவர்களாக, அண்ணன் ரமணியாக, அண்ணன் சேனாதிபதியாக, இந்த மேடைக்கு அவர்களையெல்லாம் பின்னணியில் இருந்து இயக்கக்கூடிய த ஷேடோ மேன் ஐயா விஸ்வநாதன் அவர்களுடைய பங்களிப்பு தான் அந்த சாம்பல் தமிழ்நாடு முழுவதும் பயணப்பட்டதற்கான முக்கிய பங்களிப்பாக இருந்தது. அதை அவர் எங்கும் சொன்னதில்லை, யாரையும் சொல்ல விட்டதும் இல்லை. இந்த மேடையில் அதை தெரியப்படுத்துகிறேன். 2வது, முத்துக்குமாரனுடைய 1ஆம் ஆண்டு வீரவணக்க நிகழ்ச்சி குளத்தூரில் நடந்தது. இன்று 15 ஆண்டுகளாக அந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக எம்முடைய மாணவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம், இளைஞர்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு விதை போட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா, அதே புகழேந்தி தங்கராஜ் அவர்களும் அதே விஸ்வநாதன் ஐயா அவர்களும் தான். அவங்க தான் தமிழ்நாடு முழுக்க அந்த பேச்சு அடிபட்டு மறைந்து போன நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் வைத்து சுடர் பயணத்தை ஏற்படுத்தி அந்த சுடரின் மூலமாக கிட்டத்தட்ட அன்னைக்கு இருந்த 29 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய வேலையை
தன்னை அறியாமல் பிறரும் அறியாமல் ஐயா தான் அதை செஞ்சாங்க. அப்புறம் 2010, 11 இந்த காலகட்டங்களில் வந்து ஐநாவினுடைய மன்றத்தில் வந்து இலங்கைக்கு ஆதரவாக அமெரிக்கா போன்ற நாடுகள் கொண்டு வந்த தீர்மானங்களை அடுத்து 2011ஆம் ஆண்டு, 12, 13ஆம் ஆண்டுகளில் வந்து அடுத்தடுத்து வேலைகள் செய்ய வேண்டிய தேவைகள் இருந்தது. ஐயா அவர்கள் தான் அதன் பின்னாடி இருந்த சின்ன சின்ன போராட்டங்களை ஒருங்கிணைத்தவர்களையும் முக்கியமானவர். உளவுத்துறையை விட குறிப்பெடுத்துக்குங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த வடிவேல் காமெடி ஒன்று இருக்கும்ல, பொதுவாக சொல்லுவாங்க, இந்த டீ கடை இருக்கேடா அது நான் தானே அவனுக்கு வச்சு கொடுத்தேன், அது அவனுக்கே தெரியாதுடா. இந்த தேட்டர் இருக்கேடா அது நான் தானே வச்சு கொடுத்தேன், அது அவனுக்கே தெரியாதுடான்னு. அது ஒரு நகைச்சுவை தான். ஆனால் உண்மையாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலருக்கு தெரியாது, இந்த பல்வேறு போராட்டங்களை ஒருங்கிணைத்தவரில் ஐயா விஸ்வநாதன் தான். அந்த போராட்டத்தை அவர் தாண்டா ஒருங்கிணைச்சாரு. நாங்கள் இந்த மேடையின் மூலமாக எல்லாருக்கும் அறிய தருகிறோம். 2013 இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக நடைபெற்ற மாணவர் போராட்டத்தினுடைய முதல் தொடக்கமாக இருந்தது சென்னை லைலா கல்லூரி மாணவர்களுடைய போராட்டம். அந்த போராட்டத்துக்கு தொடக்கமாக இருந்தது மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள் சென்னையில் இருந்த தூதரகத்தை முற்றுகையிட்டு ஆரம்பித்த போராட்டம். அந்த போராட்டம் வந்து தொடக்க நிலையில் அடுத்த கட்டத்தை அடைவதற்கான சூழல் இருந்தபோது அன்னைக்கு இருந்த மாணவர்களில் பல்வேறு மாணவர்கள், என் மேடையை பகிர்ந்திருக்கக்கூடிய என் சக மாணவ தோழர்கள் உட்பட எல்லோருமே அந்த போராட்டத்தை பற்றி எதாவது செய்யணும்னு திட்டமிட்டு இருந்தபோது ஒவ்வொரு கல்லூரிகளுக்காக ஒரு துண்டறிக்கை போனது. அந்த துண்டறிக்கையை எழுதியவர் வந்து ஐயா புகழேந்தி தங்கராஜ் அவர்கள். 12 வயது பாலகன் பாலச்சந்திரன் தமிழருக்காக போராடிய தலைவனின் மகன் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான், அவனுக்கான நீதி என்பது 1.5 லட்சம் ஈழத்தமிழர்களுக்கான நீதி அப்படின்ற ஒரு வாசகத்தை மட்டும் வைத்து அந்த துண்டறிக்கை சென்னையில் இருக்கக்கூடிய நந்தனம் கலைக்கல்லூரி மாணவர்களுடைய விடுதியாக இருக்கட்டும், பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களுடைய விடுதியாக இருக்கட்டும், அங்கெல்லாம் நடந்தது. அந்த துண்டறிக்கை போச்சு. அந்த துண்டறிக்கையின் பின்னாடி இருந்தவர்களில் இந்த மேடையின் முன்னாடி இருக்கக்கூடிய ஐயா விஸ்வநாதன் முக்கியமான காரணம். அதையும் இந்த இடத்துல சொல்லப்படுறோம். 2013 மாணவர் போராட்டத்தில் வந்து பல்வேறு போராட்டங்கள் நடந்தாலும் அந்த மாணவர்களுக்கு தன்னால் முடிந்த பங்களிப்பை எப்படியாவது செய்யணும்னு சொல்லி ஒரு 16-15 வயசு பையன் மாதிரி, அவருக்கு அப்போவே 60 வயதுக்கு மேலே இருக்கும், உடல் அளவில் சொல்கிறேன், உள்ளத்தளவில் இல்லை, அவர் வந்து சின்ன சின்ன பசங்க மாதிரி ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வேணுமா பசங்களுக்கு, போராடுற பசங்களுக்கு தண்ணி பாக்கெட் வேணுமா, இதெல்லாம் தூக்கிட்டு வந்த நபர் ஐயா விஸ்வநாதன் அவர்களை நான் முதலாக சந்தித்தது. அவரை தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு அவருடைய தகவலும் அவருடைய பங்களிப்பும் எனக்கு தெரியும். அவரோட பல்வேறு போராட்டங்களில் பல்வேறு விவகாரங்களில் நாங்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்திருக்கோம். அவருடைய வீட்டில் தங்கியிருந்து அம்மா விஜயா அவங்க சமைச்சு கொடுத்த உணவெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். எங்கள் அம்மா கூட திட்டிக்கிட்டு தான் சாப்பாடு போடுவாங்க. ஆனால் உண்மையாக மனமகிழ்ச்சியோடு வந்து அந்த வீட்டில் நாங்கள் போராட்டத்துக்கு போன வீடுகளில் விருந்து சாப்பிட்டு மக்களோட மக்களாக நின்று பேசுறதுக்கும் பல்வேறு விவகாரங்களில் அணுக்கமான தோழர்களை சந்திக்கிறதுக்குமான வாய்ப்புகள் கிடைச்சிருந்தது. பல்வேறு கட்சிகளுடைய நமக்கும் நம்மளுடைய கொள்கைக்கும் எதிரான நிலைப்பாட்டில் இருப்பாங்கன்னு சில கட்சிகளை நம்ம நினைப்போம். அந்த கட்சிகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய, அந்த தோழர்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய திறனும் ஆற்றலும் ஐயா விஸ்வநாதன் அவர்களுக்கு ஒருங்க பெற்றிருந்தது. அவர் அதை பல்வேறு காலகட்டங்களில் நமக்கு வழிகாட்டியாக இருந்து செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். அவருடைய வழியில் தொடர்ச்சியாக நம்முடைய பயணம் தொடரும். ஐயா கீதா பச்சையப்பன் அவர்களையோ ஐயா ஓவிய வீரசந்தானம் ஐயா அவர்களையோ வந்து அவர்களுடைய வாழ்ந்த காலகட்டத்தில் நாம் வந்து நன்றி கூறவோ அவர்களை பாராட்டவோ அல்லது அவர்களுடைய பங்களிப்பை வந்து பொது மேடையில் அறிவிக்கவோ ஆன வாய்ப்பை நமக்கு காலமும் கொடுக்கவில்லை. நாமும் அப்படிப்பட்ட வாய்ப்பை உருவாக்கி கொள்ளவில்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஐயாவுடைய பங்களிப்பை பற்றி பேசுவதற்கும் அதை மக்களிடையே கொண்டு செல்வதற்குமான வாய்ப்பை த ஷேடோ மேனுடைய ஆவணப்படத்தினுடைய குழு உருவாக்கி இருக்கிறது. அந்த குழுவுக்கு தனிப்பட்ட வகையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். ஐயா விஸ்வநாதன் அவர்களுடைய பங்களிப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பல, அதாவது வெறும் கூடம் கூத்தாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இங்கே நிறைய பேர் வந்து ஈழ போராட்டத்துக்கு சம்பந்தமே இல்லாத பலரும் தம்பட்டம் எடுத்துக்கொண்டு இந்த போராட்டத்தினுடைய அல்லது அதன் மூலமாக இங்கே நடந்த அத்தனை போராட்டங்களுக்காக பலரும் பலரை இழந்திருக்கிறோம். இப்போ நான் கூட சினிமா துறையில் ஒரு முக்கியமான இடத்துல இருந்தவன் தான், அதை விட்டு போராட்ட களத்துக்கு வந்தவன் தான் நான் ஒரு மீனவர் அமைப்பில் இருந்து போராட்ட களத்துக்குள்ள வரும்போது என்னை சந்திக்க ஐயா விஸ்வநாதன் அவர்களும் அவரோடு புகழேந்தி தங்கராஜ் அதே போல் ரமணிகாந்தன் வந்து சந்திச்சு நான் அது வரைக்கும் ஒரு மீனவ சங்க தலைவராக இல்லை, ஒரு மீனவ சங்க பொறுப்பில் இருந்து நான் போராட்ட களத்துக்குள்ள நின்றுட்டு இருந்தேன். என்னுடைய தொழில்களெல்லாம் விட்டு வந்து நின்றுட்டு இருந்தேன். நானும் இந்த மாதிரி ஸ்டுடியோஸ் பண்ணுறது தான் என்னுடைய வேலை. ஆக்சுவலி
இங்கே இடத்துல இருக்கக்கூடிய ஏவிஎம் ஸ்டுடியோவாக இருக்கலாம், அது மாதிரி விஜயவாகினி உள்ள இருக்கக்கூடிய ஆர்கே ஸ்டுடியோ இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய ஆர்கே டப்பிங் தேட்டர்ஸ் எல்லாம் வந்து பண்ணது நான் தான். இந்த மாதிரி அதில் வந்து ஒரு தொழிலில் முன்னேறி வந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் நான் அதெல்லாம் விட்டு இந்த ஈழ தமிழர்களுக்கான போராட்ட காலத்துக்குள்ளே, மீனவர்களுக்கான போராட்ட காலத்துக்குள்ளே வந்திருந்தேன். அப்போ என்னை கைட் பண்ணி ஒரு அமைப்பை தொடங்க வச்சது, இந்த என்னுடைய அகில இந்திய பாரம்பரிய மீனவ சங்கம்ன்றதை தொடங்க வச்சது ஐயா விஸ்வநாதன் அவர்கள் தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த காலத்துக்குள்ள அவரை போலவே அடிவற்றி இன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அவர் எப்படி காவிரி பிரச்சனைக்காக போராடினாரோ அதே போல் நாங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே சென்னையில் இருக்கிறோம். சென்னையில் அதே போல் பிரச்சனை நடந்துட்டுருக்கு. சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்களாம் பார்க்கக்கூடிய மெரினா பீச்சில் ஆரம்பித்து பட்டினப்பாக்கம் வரைக்கும் இருக்கக்கூடிய இடங்கள் முக்கியமாக உடனடியாக கையகப்படுத்துறதுக்கான வேலைகளை வந்து அரசாங்கங்கள் வேறு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சிட்டிக்குள்ளே இருந்தாலும் எத்தனை பேருக்கு அதை பற்றிய புரிதல் இருக்குன்னு தெரியல. எப்படி காவேரியை தேடி காவேரிக்குள்ளே நடக்கக்கூடிய அநியாயங்களுக்காக எதிராக ஐயா விஸ்வநாதன் அவர்கள் அவருடைய சொந்த ஊருக்குள்ளே போய் ஒரு போராட்ட காலத்தை அமைச்சாரோ, அதே மாதிரி நீங்கள் வாழக்கூடிய இந்த சென்னைக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் பொதுமக்களுக்கு அது இன்னைக்கு வரைக்கும் தெரியாமல் இருக்குதுன்ற ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். இப்போ நாங்கள் அந்த போராட்ட காலத்துக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு எல்லாத்துக்குமே உங்கள் எல்லாருடைய தயவும் கண்டிப்பாக வேணுன்றதையும் ஒரு கோரிக்கையாக இந்த இடத்துல வைக்க விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு தோணும், இப்போ பலரும் இந்த மாதிரி ஈழத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பலரை நான் பார்க்குறேன். இது யாருக்காவது மனநோக அடிக்கலாம், ஆனால் பார்க்குறேன். நீங்கள் தோழர் வேல்முருகன் மாதிரி, தோழர் விஸ்வநாதன் மாதிரியான எத்தனையோ பேர் எவ்வளவோ இழந்து இந்த களத்துக்குள்ளே வந்து வேலை செஞ்சவங்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. அதை வந்து பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறது கிடையாது. இன்னைக்கு ஒரு மாற்று அரசியலை உருவாக்கணும்னு நினைக்கக்கூடிய நாம இந்த மாதிரி இழப்புகளை சந்திச்ச இவங்களை வந்து இவங்க பின்னாடி நிற்கணுன்ற அந்த ஒரு சென்ஸ் கூட யாருக்கு இருக்க மாட்டேங்குது. நாம் ஏன் வந்து இப்போ அரசியல் களத்துக்குள்ள வேல்முருகன் இருக்கிறாங்கன்னா அவரை முன்னிறுத்துறதுக்கான வேலைகளை நாம் ஏன் செய்யாமல் இருக்கோன்றது வந்து எனக்கு வந்து ஆழ்மனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம். ஆக்சுவலி அதை நான் இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். ஏன்னா யார் யார் பின்னாடியோ இந்த தமிழ் சமூகம் போயிட்டு இருக்கு. ஆனால் உண்மையாக இந்த தமிழ் சமூகத்துக்காக இப்போ நான் 2 சட்டமன்ற கூட்டத்தொடரில் போய் நான் பார்த்தேன். அவரை நான் சந்திக்கல, நான் மாடத்தில் இருக்கிறேன். நீங்கள் வந்து அங்கே உள்ள பிரச்சனை பண்ணும்போது ஆளுங்கட்சியினுடைய கூட்டணிக்குள்ள இருந்தாலும் இந்த தமிழ் சமூகத்துக்காக ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, தமிழ் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைனா அவர் நிற்கிறார். அவரெல்லாம் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து அவருக்கான அரசியல் பின்புலத்தை தமிழகம் முழுவதும் உருவாக்க வேண்டிய கடமை நம்மள மாதிரியான ஆட்களுக்கு இருக்குன்றதையும் நான் இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ எனக்கு வந்து இந்த ஷேடோ மேன் இருக்காருன்னா இவரை மாதிரி ஆட்கள் எத்தனை பேர் இருப்பாங்க. இவர் அதில் ஒரு தலையான ஆளாக இருக்கலாம். இவரை மாதிரியே இவருக்கு அடுத்தபடியான எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வெளியே இன்னும் தெரியாமல் இருக்கிறாங்க. இவருக்கு ஷேடோ மேனுக்கு ஒரு ஷேடோ மேன் இருக்கார், ரமணிகாந்த்ன்ற மாதிரி. இந்த தமிழ்நாட்டுக்குள்ள அவர் தான் ஷேடோ மேனோடைய ஷேடோ மேன். அவங்களெல்லாம் நம்ம கவனிக்கணும். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நானும் நிறைய தோழர்களை இன்னைக்கு பார்த்தேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த தோழர்கள்லாம் இன்னைக்கு பார்க்குறேன். போராட்ட காலத்துக்குள்ள அத்தனை போராட்டங்களுமே நின்று எத்தனை பேரை பார்க்குறேன் நான். அவங்களெல்லாம் கௌரவிக்க வேண்டியது நம்முடைய கடமைன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். புகழூர் விஸ்வநாதன் ஐயாவுடைய ஒரு சில வேலை திட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திட்டமிட்ட ஒரு வேலையை ரொம்ப எளிமையாக செய்வார். அதில் என்னென்னா, நாங்கள் நிறையா அவரோட பயணித்ததில் இந்த 15 ஆண்டுகள் 2009 பிறகு அவருக்கு எனக்கு அறிமுகமானார். அவரோட தொடர்பு ஏற்படுத்தி நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். அப்போ என்னன்னா, அந்த சூரோட்டிகளில் அந்த வசனங்கள் ரொம்ப கைத்தேர்ந்து இருக்கும். எப்படின்னா, ஒரு ரஜினியை எதிர்த்து நாங்கள் சூரோட்டி ஓட்டுறோம். நம்ம ரஜினியை எதிர்த்து ஒட்ட முடியுமா? ஒரு ரஜினின்னு பேர் வந்தாலே அங்கே இருக்கிற ரசிகர்களை எதிர்ப்பு இருந்தால் கிழிச்சிருவோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி வாசகத்தை எழுதுறார். அப்போ இதை இப்படி தான் வடிவமைக்கணும், இதை சொல்லணும். அது வஞ்சி புகழ்ச்சனி உச்சியில் தூக்குற மாதிரி தூக்கி வச்சுட்டு போட்டு உடைக்கிறோம். ஈழத்தமிழ் பிரச்சனைக்கு எதிராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஏன்னா சூரட்டி ஒட்டுறவங்க தான் அந்த கஷ்டம் தெரியும். ராத்திரியில் போய் அதை ஒட்டும் போது முதல் பிரச்சனை போலீஸு. இதை இப்போ இங்கே விருது கொடுத்தாங்களே படையப்பா, அவர் தான் நிறையா சூரட்டி. அவரை பற்றி சொல்லணும்னா, மன்மோகன் சிங் எடுத்து போஸ்ட் ஓட்டுறோம். அந்த மன்மோகன் சிங் எடுத்து போஸ்ட் ஓட்டும் போது அவர் பிரதமர், ஒட்ட முடியாது. ஆனால் அழகாக போஸ்ட் ஓட்டினார். ஒரு இடத்துல நானும் படையப்பாவும் இருக்கிறோம். இந்திரா நகர் சிக்னலில் போலீஸ் ஜிப்சியோட வந்து நின்ட்டான். வந்து நின்ன உடனே என்னடா நடக்க போகுது, நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், என்னடா நடக்க போகுது நான் நினச்சிட்டு இருக்கிறேன், பயந்துட்டு இருக்கிறேன். அப்போ
போலீஸ்காரன் கேட்குறான், என்னப்பா பிரதமர் எடுத்து ஓட்டுற, போஸ்டர் கிளி அப்படின்னு. ஐயா, நான் போஸ்டர் ஓட்ட வேலை செய்கிறேன், என்னால் போஸ்டர்லாம் கிழிக்க முடியாது, நீங்கள் வேணால் அந்த போஸ்டர் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி கேட்டுங்க, அவங்களாம் நீ கேஸ் கூட போட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏப்பா இது பிரதமர் ஓட்டுருக்கோன்னு தெரியாதா? ஐயா எனக்கு படிக்க தெரியாதுங்க ஐயா அப்படின்ட்டாரு. என்ன சரி, நான் ஃபோன் போட்டால் ஃபோன் போட்டிருந்தானா நான் மாட்டினேன், ஏன்னா ஃபோன் நம்பர் என்னது. என்ன இப்படி பயந்துக்கிட்டு இருக்கிற அவன் என்ன சொன்னால், அவர் சொல்கிற விதத்தை பார்த்தேன். சரி, அவன் ராத்திரி நேரம் ஃபோன் போட்டால் யாரை பேசினாலும் ஒரு திடீர்னு வந்து இயக்காளுங்க வருவாங்க, அது இதாகிடும்ட்டு கிழிக்கவும் முடியாமல் அவன் கிழிச்சாலும் பிரச்சனை அப்படின்ட்டு என்ன பண்ண அதை விட்டுட்டு போயிட்டான். ஒரு பிரதமருடைய எதிர்த்து போஸ்ட் ஒட்ட முடியுங்கிற விஷயத்துக்கு 2 பேர் ஒன்று ஒட்டி காட்டுறது படையப்பா, என்ன அதை ஒட்டுறதுக்கான வாசகங்களை உருவாக்கி தந்தவர் நம்ம ஐயா தான். என்ன அப்படியான விஷயத்தை செஞ்சோம். இது போல தான் ரஜினி ஒன்றும் இல்லைங்க, வெறும் 5000 ரூபாயில் ஒரு பெரிய நிகழ்ச்சிங்க. இலங்கையில் நம்ம ஏஆர் ரஹ்மான் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துகிறார். அந்த இசை நிகழ்ச்சியை நடத்த விடாமல் தடுத்தவர்களாக, ஏன்னா இங்கேருந்து போர் முடிஞ்ச உடனே அங்கே வந்து ஒரு நல்ல மக்கள் வந்து இசையை விரும்புகிறாங்க, ஒரு பாட்டு கச்சேரி விரும்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறோம், ஏஆர் ரஹ்மானையும் எப்படி ரஜினி மாதிரியே வஞ்சி புகழ் சென்னில் புகழ்கிற மாதிரி புகழ்ந்துட்டு போஸ்டர் எடுத்து ஒட்டுறோம். ஒட்டுற உடனே அதை ஒட்டுறதுக்கான வாசகத்தை எழுதி கொடுத்துட்டு, அழகாக ரொம்ப பாராட்டி எழுதி கொடுத்துட்டு என்ன பண்ணார், இப்படிப்பட்ட நீங்கள்லாம் போய் இனப்படுகொலை ராஜபக்சேவோட கைக்கு இருக்கலாமா அப்படின்னு முடியுது. அது ஏஆர்மான் சார்ந்த ஒரு பிஆர்ஓ ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, சார் தயவு செஞ்சு எதுவும் பண்ணினாங்க சார், அவருக்கு நல்ல பேர் இருக்குது சார், நாங்கள் அந்த ப்ரோக்ராமே ரத்து பண்ணிடுறோம் சார், வெறும் 5000 ரூபாயில் பல கோடி ரூபாய் ப்ரோக்ராமை இலங்கைக்கு போகிறத போகலன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. முதல்ல இலங்கை சம்பந்தமாக போகிற நிகழ்ச்சி, இளையராஜா நிகழ்ச்சி ஏஆர்மான் வச்சு ரத்து பண்ணது ஐயாவுடைய முன்முயற்சியில் நாங்கள் பண்ணது தான். நம்ம பிரதீப் தோழர் செம்மியன் தோழர்லாம் சேர்ந்து பண்ண அந்த வேலை. ஆக இப்படி வெளியே யாருக்கும் என்னக்கும் தெரியாது, என்ன மாதிரி 1-2 பேர் இருக்கும், நாங்கள் போய் காலாக நிற்போம் செய்வோம். ஆனால் அதுக்கான வேலை திட்டம் என்பது ஐயா அவர்களுடையது. அது எப்படி செய்யணும், அதாவது ஒரு வீரமாக இருக்கிற வசனம் மட்டும் முடியாதுங்க. சூரட்டி போய் எதிர்ப்பு போஸ்டரில் போய் தெருவில் ஒட்டுறதுடைய சிக்கல் இருக்குல்ல, ஒட்டனை செகண்ட்லேயே காவல்துறை என்ன பண்ணுவாங்க, அவங்களால கிழிக்க முடியலன்னா ஓரமாக தூக்கிட்டு இருக்க பிச்சைக்கார யாராவது கூட்டி கிழிக்க விட்டுருவாங்க, சும்மா கிழிச்சு விட்டு போப்பான்ருவான். அப்போ கிழிச்சு விட்டு போனால் எனக்கு தெரியாது அந்த செய்தியை, அந்த ஏரியா முழுக்கவே இருக்காது. ஆக அந்த போஸ்ட்டில் பெருசாக அவன் உத்து பார்த்து அதை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கே நான் கமலஹாசன் வார்த்தை மாதிரி ஆகிடாது என்ன. அந்த மாதிரி இருக்கிற போஸ்ட்டை அழகாக இப்படி இதெல்லாம் இப்படி கொண்டு போய் ஒவ்வொரு போராட்டங்களையும், அதாவது முரண்பாடு இருக்கிற தலைவர்களை, என்ன துருவத்தில் இருக்கிற தலைவர்களை எல்லாரையுமே உட்கார வச்சு பேசி அந்த விஷயங்களை நகர்த்தி கொண்டு போன விஷயம் இருக்குல்ல, அதையெல்லாம் எடுத்து செய்தார்கள். இதே போல தான் அன்றைக்கி மிகப்பெரிய இங்கேருந்து சரி இங்கே சென்னையில் இருந்தார், இவ்வளோ வேலை பார்த்தாரு, திடீர்னு ஊருக்கு போனார், அங்கேயா போய் அமைதியாக இருப்பார்னு பார்த்தா அங்கேயும் அமைதியாக இல்லை. காவேரியில் இருக்கிற மணல் திருட்டை தடுக்கிறட்டு இறங்கிட்டாங்க. அவர் ஐயா முகிலன் போன்றவர்களாம் ஒருங்கிணைச்சிக்கிட்டு இறங்கிட்டாங்க. அங்கே இறங்கினா அது பெரிய பெரிய நம்ம மாஃபியா கும்பல் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், இன்றைக்கி அவர்கள் பேர்கள் சொல்ல வேணாம், அவர்களெல்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த உயிருக்கே பயப்படுகிற அச்சுறுத்துகிற இடத்துல அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்சி நடத்துகிறவர்கள், அவர்களை எதிர்த்து வேலை செய்ய முடியும். 2வது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த காவேரி பெல்ட்டில் அந்த மண் அள்ளக்கூடாதுங்கிற தடை வாங்கினது புகழூர் தான். அந்த புகழூர் அதான் ஒரு அப்பா இருந்துச்சு அந்த போராட்டத்துக்கு. அதைக்கு முன்னோடியார் அதை இருந்து வேலை பார்த்தவர் ஐயா விஸ்வநாதன் ஐயா அவர்கள். இது போன்ற பல்வேறு சம்பவங்கள் அவரை பற்றி எடுத்து சொல்லலாம். நேரம் கருதி நிறையா தலைவர்கள் பேச இருக்கீங்க. ஒரு சில சம்பவங்களை சொல்லி நான் விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம். மக்களின் சமத்துவத்திற்காகவும் தமிழீழ விடுதலைக்காகவும் தன்னுடைய கல்லூரி பருவத்திலிருந்து தொடங்கி இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா விஸ்வநாதன் அவருடைய போராட்ட பயணத்தை காட்சிப்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு சிறந்த ஆவணப்படத்தை வழங்கிய அறிவாயுதம் உள்ளிட்ட ரமணிகாந்தன் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட எனக்கு இப்போ வயது 58 வயசு, ஐயாவுக்கு வயசு 78.
ஐயாவோடு 2016 தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கு. அதற்கு முன்னாடி சில போராட்டங்களில் நிகழ்வுகளை சந்திச்சிருக்கோம். இந்த 10 ஆண்டு கால வாழ்க்கையில் எந்த ஒன்றை தீர்மானித்தாலும் இதை மாற்றத்தை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்று விரும்பினால் அதற்கான அத்தனை முயற்சிகளையும் இரவும் பகலும் எந்த நேரம் அப்படின்னு இல்லாமல் தொடர்ந்து செஞ்சு அப்படி ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்ற வெறியால் தான் தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் எல்லாம் தேர்தல் காலத்திலோ எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய காலத்திலோ பேசக்கூடிய தமிழ்நாட்டினுடைய கனிம வளமான குறிப்பான நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து வரக்கூடிய காவிரி ஆற்று மணலை அளிக்கின்ற வேலையை எதிர்த்து பயணத்தை தொடங்கிய காலம் என்பது சாதாரண காலம் அல்ல. அன்றைக்கு அதிகாரத்தில் உச்சத்திலிருந்து அனைத்து விதமான அடக்குமுறைகளை மக்கள் மீது ஏவி விட்டு கொண்டிருந்த காலம். மணல் கொள்ளை எதிர்த்து ஏற்கனவே போராடிய அத்தனை பேரும் எங்கள் மீது வழக்கு வந்து விட்டது, பல நாட்கள் சிறையில் இருந்தோம், ஊரையே காலி பண்ணி விட்டார் என்று சொல்லக்கூடிய காலத்தில் துணிந்து களத்தில் நின்று அதற்காக எல்லாரையும் ஒருமுகமாக ஒருங்கிணைத்து அந்த போராட்டத்தை ஓராண்டு காலத்திற்குள் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வைத்தவர் ஐயா விஸ்வநாதன். தமிழ்நாடே அவருக்கு நன்றி கடன் இருக்கு. காரணம், அந்த 2016 ஜூலை 1 அன்றைக்கி தான் நான் அந்த காவிரி ஆற்று மணல் குவாரிகளை பார்க்க போகிறோம். அதில் தொடங்கிய பயணம் ஓராண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 365 நாளில் 300 நாட்கள் அவரும் நானும் இணை உரியாமல் தான் இருந்தோம். எந்த நேரமும் இதை பற்றியான சிந்தனை, ஒரு நாள் கூட உடல்நலம் சார்ந்த பிரச்சனை இருக்குது என்றோ வேற பிரச்சனை, நாங்கள் குடும்பத்தை பற்றி அவரும் பேசினதில்லை, நானும் பேசினதில்லை. 2 பேரும் ஒன்றாவே தான் இருப்போம், தூங்குவோம், எந்திரிப்போம், சாப்பிடுவோம், போவோம், வருவோம். அவர் குடும்பத்தை பற்றி நானும் கேட்டதில்லை, என்னுடைய குடும்பத்தை பற்றி அவரும் பெருசாக கேட்டதில்லை. காரணம், அங்கே இருந்த ஒரே இலக்கு அந்த கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும், அதற்காக மக்களை களத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தணுங்கிற அந்த ஒற்றை இலக்கோடு வேலை செய்தனுடைய விளைவு தான் அப்படி ஒரு நிலைமை மாறிச்சு. அந்த போராட்ட உணர்வும் உறுதியும் அர்ப்பணிப்பும் விடாமுயற்சியும் தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு முன்மாதிரியான பாடம். அவர் 78 அமெரிக்கா போகிறதுக்கே அவர் தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் எங்கள் குடும்பத்தில் அனுப்பிச்சுட்டு அவர் சொல்லுவார். நான் அன்னைக்கு புரட்சிகர இயக்கங்களில் பலருடைய தொடர்புகளோடு அவர் இருந்த காலத்தினால அவர் இங்கே இருக்கக்கூடாது, வலுக்கட்டாயமாக பிடிச்சிதான் எங்கள் அப்பா என்னைய அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சி வச்சான்னு அவர் சொல்லுவார். ஆனால் அங்கே போயும் இங்கே என்ன வேலையை செய்து கொண்டிருந்தாரோ அந்த வேலையை இன்றைக்கி அமெரிக்கா போகிறங்கிறது உலகமயமாக்கலுக்கு முன்னாடி சாதாரண நிலை. ஆனால் அவர் போன காலகட்டம் 78. ஆனால் அந்த காலகட்டத்தில் போனாலும் எங்கிருந்தாலும் இந்த மண்ணை, மக்களை, இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற அவருடைய பேரவா இன்னைக்கு அவருக்கெல்லாம் பெரும் தேடலோடும் நிலைமையை மாற்ற வேண்டும் என்ற அக்கறையோடும் அவர்கிட்ட 10 நிமிஷம் பேசணும்னா 10 நிமிஷத்தில் ஏதோ ஒரு வேலை திட்டத்தை போட்டுருவார், அடுத்த வேலை இப்படி போகணுங்கிற முடிவு கொண்டு வந்துடுவார். அப்படியான முறையில் இருக்கக்கூடிய ஒரு மகத்தான மனிதனோடு பயணித்தோம் என்ற பெருமையோடு அவருடைய வாழ்க்கை விரிவான தளத்தில் இன்னும் இந்த ஆவணப்படம் 3 மணி நேரம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கூட அவர் பன்முகப்பட்ட தன்மையில் செய்த பல்வேறு முறைகளில் செய்த அனைத்தையும் ஆவணப்படுத்த வேண்டியது தமிழ் சமுதாயத்துடைய கடமை. அதை ரமணிகாந்தன் போன்ற தோழர்கள்லாம் அதை நிறைவேற்றுவார்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வணக்கம். இது ஒரு நல்ல நிகழ்வு. பொதுவாக மரங்களை நமக்கு தெரியும், அது கொடுக்கிற கனிகள் நமக்கு தெரியும். ஆனால் இது எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிற வேர்களை யாரும் பார்ப்பதில்லை.
களத்திலே வீரமரணம் எய்திய மாவீரர்களையெல்லாம் விடுதலை புலிகள் ஆவணப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்காக துயிலுமில்லங்களை அவர்கள் அமைத்திருந்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மாவீரர் நாள் அனுசரிக்கப்பட்டது. ஆனால் ஒரு போர் முனையிலே ஒரு போர் வீரன் போர் புரிவதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய பணிகள், சமுதாயத்திலே செய்யக்கூடிய பணிகள், அயலகத்திலே செய்யக்கூடிய பணிகள், இந்த பணிகள் எல்லாம் போர் முனையிலே இருப்பதை காட்டிலும் மிகவும் கடினமானவை. போர் முனையிலே எதிரி நமக்கு தெரிவான், அவன் சுட நாம் சுட என்று முடிந்துவிடும். ஆனால் அயலகத்திலே அல்லது சமூகத்திலே அந்த போருக்கு தேவையான அத்தனை ஆயத்த பணிகளையும் செய்வதென்பது அதைவிட மிக கடினமான ஒன்று. அந்த கடினமான வேலைகளை செய்கிறவர்கள் வெளியே தெரிவதும் கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதராகத்தான் ஐயா விஸ்வநாதன் அவர்கள் விளங்கி இருக்கிறார். அதனால்தான் ஷேடோ மேன் என்கின்ற தலைப்பை, பொருத்தமான தலைப்பை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஆவணப்பட குழுவினர். சிறப்பரிய ஒற்றின்கண் செய்யற்க செய்யன் புறப்படுத்தான் ஆகும் மறை என்ற திருக்குறளிலே ஒரு குறள் உண்டு. ஒற்றாடல் செய்கிறவர்களுக்கு அவர்கள் சிறப்பாக வேலை செய்கிறார்கள் என்பதற்காக அரசன் பரிசு கூட கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தால் அவன் ஒற்றன் என்பது மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும், அவர் செய்கின்ற பணிகளிலே அது குந்தகத்தை ஏற்படுத்திவிடும் என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். அப்படியான அந்த ஒற்றாடலுக்கு நிகரானதுதான் பின்களத்திலே செயல்படுகின்ற வேலை என்பது. சுவரட்டி ஒட்டுவது என்பது சாதாரணமான வேலை அல்ல. மனிதர்களை ஒருங்கிணைப்பது என்பது சாதாரணமான வேலை அல்ல. அப்படிப்பட்ட மகத்தான வேலையை ஐயா விஸ்வநாதன் அவர்கள் அமெரிக்க மண்ணிலே இருந்து செய்திருக்கிறார். அங்கே அமைப்புக்காக வேலை செய்தவர்களை எல்லாம் இவர் விரட்டி விரட்டி வேலை வாங்கியதாக அவரோடு பழகிய ஒரு நண்பர் எனக்கு சொன்னார். எல்லோரையும் தூண்டிக்கிட்டே இருப்பார், வேலை செய்யுங்க என்று தூண்டிக்கொண்டே இருப்பார் என்று சொன்னார். அந்த நண்பரை இவர் சிகாகோவிலே சந்திக்கும் போது என்னையே அவர் ஐயப்பட்டாருங்க. அவர் இவர் அமைப்புக்காக வேலை செய்கிறவரானா அல்லது வேறு ஆளா என்று என்னையே ஐயப்பட்டவர். அப்படி ஒவ்வொன்றத்திலும் கவனமாக பார்த்து பார்த்து வேலை செய்யக்கூடிய மனிதராக அவர் இருந்திருக்கிறார். அதன் காரணமாகவே அமெரிக்க அரசினுடைய காவல்துறை அவரை தேடி வந்தபோது அவருடைய நல்ஊழ் அன்றைக்கு மாலையிலே அவரை தேடி வீட்டுக்கு செல்லுகிறார்கள். அவர் அதற்கு முன்பாக விமானம் ஏறி இந்தியாவிற்கு வந்து விடுகிறார். அதற்கு பிறகு அவர் அமெரிக்காவுக்கு திரும்பவே இல்லை. இப்படியான ஒரு வாழ்க்கையை தமிழ் சமூகத்திற்காக ஈர்ந்திருக்கிற மாபெரும் மனிதரை அவர் காலத்திலேயே நாம் கொண்டாடுவது என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமானது. இது போற்றத்தக்கது. எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ஊக்கமளிக்கக்கூடியது. ஐயா வாழ வேண்டும், நீடூழி வாழ வேண்டும். இந்த ஆவணப்படத்தை எடுத்த அனைத்து நண்பர்களையும் பாராட்டுகிறேன், நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது அன்பு சகோதரர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களுக்கு இப்படி ஒரு ஆவணப்படத்தை எடுத்து அவரை குடத்திலிட்ட விளக்கு போல் இருந்தவரை குண்டிலிட்ட விளக்காக மக்கள் மத்தியில் கொண்டு சென்ற இந்த ஆவணப்பட குழுவுக்கு எங்கள் தமிழக தேசிய விவசாய சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாக அவருக்கு பெருமை சேர்ப்பதற்காக நான் சார்ந்த தமிழக தேசிய விவசாய சங்கத்தின் சார்பாக எங்களுடைய பொன்னாடையை போற்றி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். ஐயா விஸ்வநாதன் அவர்கள் பற்றி பேசுவதற்கு அறிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவரோடு நான் பயணித்த ஓரிரண்டு போராட்ட குணங்களை சொல்லி இது உணர்வுள்ள மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும், அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்ற நோக்கத்தோடு 2-3 போராட்ட முறைகள், அவர் கொடுத்த போராட்ட முறைகளை உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். போராட்டம் என்பது ஆயுதம் தாங்கியது அல்ல, அறிவு சார்ந்தது என்பதை முதலில் எங்களுக்கு உணர்த்தியவர் அவர்.
உணர்வுள்ள இதயங்களை சரியாக தொட்டால் முன்பு கேட்டதாத 1000 கிண்கிணி நாதங்கள் கேட்கும் என்பதை பார்த்தவுடனே புரிந்து கொள்ளக்கூடிய மாபெரும் ஆற்றல் படைத்தவர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள். ஒரு போராட்டம் நடக்குது. ஐயா நல்லக்கண்ண அவர்கள் வந்திருக்காங்க. தோழர் மகேந்திரன் கலந்துருக்கிறாரு. அவர் அடிபட்டார். அப்போ அந்த போராட்டம் எங்கள் ஊரில் தலாபாளையம் என்ற பகுதியிலிருந்து அணி அணியாக பெண்கள் அதிகமாக கலந்து கொண்ட போராட்டம். அதில் போகிறாங்க. எதிரி வந்து கல்லால் அடிக்கிறான். அந்த கல்லால் அடிபட்டதில் தோழர் மகேந்திரன் அவர்களும் ஒருத்தர். அன்னைக்கு என்ன சொன்னார்னா, அது இன்னமும் எனக்கு அப்படியே அது ஒரு பெரிய ஆயுதமாக எனக்கு இன்னமும் மனசில் இருக்குது. நான் அவர் சொன்ன இந்த வார்த்தையை தென்காசி போராட்டம், தேனி போராட்டம், இந்த போராட்டத்தில் எங்கள் விவசாயிகள் முல்லைப்பெரியாறு அணையில் 136 அடி தண்ணி வந்த உடனே ஒரு பாக சாகுபடிக்காக பிடிஆர் கால்வாயிலிருந்தோம் பெரியார் தந்தை பெரியார் கால்வாய்க்கும் திறந்து விடணும் போராடும் போது நாங்கள் 60 பேர் கைது செய்யப்பட்டோம். அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு அவர்கள் மத்தியில் நான் சொன்னது என்னென்னா, போலீஸ்காரன் அடிச்சிட்டான். அப்போ அண்ணன் சொன்னார், இந்த தலாபாளையம் போராட்டத்தில் நம்ம பிள்ளைங்கிட்டையும் மடியில் 2 நாள் கல்லை கட்டிட்டு வர சொல்லியிருந்தா நாமளும் அடிச்சிருக்கலாமல்ல அப்படின்னு சொன்னார். அது சாதாரண போராட்ட முறை அல்ல, அது அறிவு சார்ந்தவர்களுக்கு வருகின்ற போராட்ட உணர்வு. அப்படி போராட்ட வடிவத்தை கூட எளிமையாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறவர் அவர். காவிரியாருக்கு மட்டும் அவர் போராடல. முதல்ல அவர் என்னை சந்திக்கும் போது பொதுப்பணித்துறை ஒரு போர்டு போட்டிருந்தது. கேஆர்எஸ் ஒரு போர்டு பார்த்தேன். அந்த போர்டில் என்ன மணல் நடுறதுக்கு பாலமெல்லாம் போட்டிருக்கான், வாங்கன்னு சொன்னார். நான் போனேன், அதை படம் எடுத்தோம். அதிலிருந்து அவருடைய போராட்ட நடவடிக்கைகளை விழாவாரியாக நிறைய சொல்ல வேண்டுமானால் 3 நாட்கள் வேணும். ஆனால் அதை பார்த்த உடனேயே அன்னைக்கே யாராவது அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ சீமான் அவர்கள் அங்கே ஏதோ ஒரு விழாவுக்கு வந்திருந்தார் மண்மங்கலம் பகுதியில். உடனே போய் நானும் அவர் தான். அப்போ வந்து எங்கிட்ட கார் இருக்கும், அவர்கிட்ட பணம் இருக்கும். அவர் டீசல் போடுவார், நான் கார் ஓட்டுவேன். அப்படி போய் சீமானை கூட்டிகிட்டு வந்து அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கி போய் ஆற்று தண்ணியை குடிச்சிட்டு அந்த மணலில் வறண்ட பகுதியை பார்த்துட்டு போனவர் சீமான். அதுக்கடுத்து நிறைய தலைவர்கள், தோழர் மகேந்திரன் அவர்கள் அங்கு தங்கி போராட்டத்துக்கு பங்கெடுத்தவர். அதுபோலவே நல்லக்கண்ணையா அவர்கள், அதுபோலவே அவர் வேலாயுதம்பாளையத்தில் நடந்த பெரிய ஒரு அந்த கூட்டம் என்பது இன்றைய வரையிலும் எந்த அரசியல் கட்சிகளாலும் கூட்ட முடியாத கூட்டம். இப்படி நிறைய அவரை பற்றி சொல்லிட்டு போகலாம். கல்வி தனியார் மயமாகுது, அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாவட்டந்தோறும் கூட்டம் போட சொன்னார். அது முதல் கூட்டம் நாமக்கல் நடந்தது. அதில் தோழர் மகேந்திரன் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இப்படி அவருடைய போராட்ட வடிவங்கள் எது அவர் மக்களுக்கு எதிராக எந்த செயல் நடந்தாலும் எந்த அரசாங்கம் அதை செய்தாலும் அதை வந்து ரொம்ப கோபத்தோடு அணுகிறவர் அவர். ஆனால் அந்த போராட்ட உணர்வில் ரொம்ப உணர்வு இருக்கும், ஆனால் மென்மையாக இருப்பார். அதுதான் அவருடைய தனிச்சிறப்பு. யாரையும் கடிந்து சொல்லாதவர். என் மேலே நிறைய குற்றம் இருந்தால் கூட சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லுவார். அப்படி அவரோடு வாழ்ந்த காலங்கள் எனக்கு வாழ்நாளில் பெரிய பொன்னால். இந்த நேரத்தில் அவரை வாழ்த்துவதற்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த ஆவணப்படக்குழுவுக்கும் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களுக்கும் காலம்புறாக நன்றி சொல்லி என் சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மக்களை திரட்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஏனென்றால் இது அரசுக்கு எதிரான போராட்டம், அதில் வெற்றி பெற்ற போராட்டம். அந்த போராட்டத்தை பாராட்டுகின்ற அந்த தலைவனை வாழ்த்துவதற்காக வந்திருந்த இந்த மக்களுக்கு எங்கள் தமிழக தேசிய விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆவணப்படத்தை எடுப்பதற்காக முயற்சி எடுத்த எங்கள் எல்லோராலும் தேன் சிட்டு என்று அன்பாக அழைக்கக்கூடிய அன்பு தம்பி ரமணிகாந்த் அவர்களுக்கு இந்த தமிழக தேசிய விவசாய சங்கத்தின் சார்பாக பொன்னாடையை பற்றி கௌரவிக்கிறேன். விஸ்வநாதன் ஐயா அவர்களுடைய ஆவணப்படத்தை பார்க்கும்போது தமிழ் இனத்திற்கும் இந்த மொழிக்கும் இந்த பண்பாட்டிற்கும் எவ்வளவோ செய்திருக்கிறார். நாமும் அவரை போல ஒரு முன்னணியில் இல்லாமல் பின்னாடி நின்று இந்த தமிழின விடுதலைக்காகவும் தமிழீழ விடுதலைக்காகவும் உழைக்க வேண்டும் என்ற அந்த பாடத்தை தான் நான் இன்றைக்கு
கற்றுக்கொண்டேன். அந்த வகையிலே இந்த படம் என்னை ஒரு மாணவனாக நின்று ஐயா வழியில் இந்த இனத்துக்கும் மொழிக்கும் பாடுபடுவதற்கான ஒரு பாடமாக இதை நான் இன்றைக்கு கற்றுக்கொண்டேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர் விஸ்வநாதன் அவர்களை பற்றிய பல நிகழ்வுகளை நாம் இந்த படத்தில் பார்த்தோம். இது ஒரு படமாக அல்லாமல் பாடமாக பலருக்கும் பயன்படக்கூடியது. இன்னும் இது ஒரு சுருக்கமான காட்சி தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. முழுமையான படத்தை பார்க்க ஆவலாக இருக்கிறோம். விஸ்வநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 நிகழ்ச்சிகளை மட்டும் சுருக்கமாக நான் நினைவு கூற விரும்புகிறேன். உங்கள் பலருக்கும் தெரியாமல் இருக்கலாம் என்பதால் அதை நினைவு கூறுகிறேன். 1994ஆம் ஆண்டு அமெரிக்காவில் ஃபெட்னா தமிழ்நாடு அறக்கட்டளை மாநாட்டிற்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். நியூயார்க் வானூர்தி நிலையத்தில் சோதனைக்காக வரிசையில் நிற்கிற போது தான் முதலாக நான் அவரை பார்த்தேன். அவருக்கு நினைவிருக்குமோ என்னவோ தெரியாது. இந்த வரிசையில் நிற்பது பற்றி நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு பண்பாடு உண்டு, அமெரிக்காவில் வேறொரு பண்பாடு உண்டு. எனக்கு அது அப்போது தெரியாது. முன்னால் நிற்பவர் ஒட்டி போய் நான் நின்று கொண்டிருந்தேன். அந்த அதிகாரி என்னை திட்டினான். திட்டி பின்னாலே போய் என்றான். நான் என்ன தவறு செய்கிறேன்னு எனக்கு விளங்கவில்லை. இப்போ விஸ்வனா விரைவாக என்னிடம் வந்தார். கையை பிடித்து கொண்டு பின்னாலே நிப்பாட்டினார். அப்போ என்னை அவர் தெரிந்து வைத்திருந்தார். நான் சிகாகோ விஸ்வநாதன், நானும் உங்களோட தான் வந்திருக்கிறேன், எங்கள் ஊருக்கு வரும்போது பார்ப்போம் என்று சொன்னார். இரண்டாவது, அந்த மாநாடு முடிந்ததற்கு பிறகு சில நாட்களில் சிகாகோவுக்கு சென்றிருந்தேன். சிகாகோ என்றது நமக்கு இயல்பாக நினைவுக்கு வருவது மேனாள் போராட்டம்தான். மேதின தியாகிகள் அவர்களுக்கான நினைவு சின்னத்தை பார்க்க வேண்டும். அந்த ஊரில் அப்போது சிகாகோ தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக ஒரு அம்மையார் இருந்தார். நீங்கள் சிகாகோவுக்கு வர வேண்டும், தமிழ்ச்சங்கத்தில் ஒரு கூட்டம் நடத்துவோம், அந்த கூட்டத்தில் நீங்கள் பேச வேண்டும், ஆனால் அரசியல் எதுவும் பேசக்கூடாது என்று அவர் சொன்னார். சரி, சிகாகோவுக்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், சரி நான் வருகிறேன் என்று சொன்னேன். சிகாகோவில் அந்த கூட்டம் தனியாக நடந்தது. இது பாலாஜி கோயிலில் நடந்தது நினைவு. ஆனால் அந்த நேரத்தில் விஸ்வநாதன், நம்முடைய இளங்கோவன், மருத்துவர் இளங்கோவன், அழகப்பா ராம்மோகன், மறைந்த ராம்மோகன் மற்ற தோழர்கள்லாம் சேர்ந்து தனியாக ஒரு கூட்டத்தை அரசியல் பேசுவதற்காக எனக்கு ஒழுங்கு செய்திருந்தார்கள். நான் போய் தங்கியிருந்த வீட்டில் நான் இந்த மேதின நினைவு சின்னம் பற்றியே கேட்டுக்கொண்டிருந்தேன். பெரும்பாலானவர்களுக்கு அது தெரியவில்லை. சிகாகோவில் வாழக்கூடிய முக்கியமான தமிழர்களுக்கு இது வேறு சிகாகோவாக இருந்தாலும் இருக்கலாம், மேதினமெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது என்று அவர்கள் பதில் சொல்லி கொண்டிருந்தார்கள். நான் வருகிறவர்களிடமெல்லாம் இந்த மேதினம் பற்றி விசாரிப்பதை பார்த்து அந்த வீட்டில் இருந்த சகோதரிகள் 2 பேர், காவ்யா, கன்யா என்று எனக்கு நினைவு, அவர்களாகவே முயன்று நூலகத்திலெல்லாம் அழைத்து விசாரித்து, ஆமாம் இங்குதான் மேதினத்திற்கு காரணமான நிகழ்வு நடந்தது, அதனுடைய நினைவு சின்னம் இந்த பகுதி தான் என்பதையெல்லாம் சொன்னார்கள். அந்த நேரத்தில் மேனாள் குறித்து ஒரு சிறு வெளியீடு மேற்குவங்க அரசு வெளியிட்டிருந்தார்கள். இந்த நினைவு சின்னம் இருக்கிற இடத்தினுடைய படம் இருந்தது. ரேண்டால்ஃப் ஸ்ட்ரீட், டெஸ்பிளைன்ஸ் என்ற 2 தெருக்கள் சந்திக்கிற ஒரு இடம். எப்படியாவது அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று எனக்கு விருப்பம். ஆனால் அழைத்து போகிறவர்களெல்லாம் அந்த சியல்ஸ் கோபுரம், உலகத்தில் உயரமான கோபுரம், அந்த நேரத்தில் அங்கே அழைத்து போவார்கள், வேறு இடங்களுக்கு அழைத்து போவார்கள். இதை பற்றி கேட்டால் ஒருத்தருக்கு தெரியாது. நண்பர் ஒருவர் இருந்தார், சந்திரகுமார் தங்கம் என்று. அவர்கள் என்னை ஒரு நாள் எங்காவது போவதற்கு அழைத்து போகிறேன் என்றார்கள். சரி, இந்த இடத்திற்கு அழைத்து போங்கள் என்றேன். சிகாகோவில் அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, உயரமான கட்டடங்கள் இருக்கும், வண்டியை நிறுத்திவிட்டு எங்கேயும் போக முடியாது. எனவே அவர்கள் 2 பேரும் ஓட்ட தெரிந்தவர்கள். ஒருவர் உட்கார்ந்து கொண்டு என்னை அழைத்து போய் அந்த அடையாளம் இருக்கிற ரேண்டால்ஃப் ஸ்ட்ரீட் கீழே உட்கார்ந்து ஒரு படம் எடுத்துக்கொண்டு ஓடி வந்து ஏறி வந்து விட்டோம். பிறகுதான் விஸ்வநாதன் வந்தார். அமெரிக்காவை பார்த்தீர்களா, சிகாகோவை பார்த்தீர்களா என்று கேட்டார். நான் இதெல்லாம் சொன்னேன். அவர் சொன்னார்,
யூ must see the other side of America என்று அவர் சொன்ன வாசகம் அதுதான். சரி, நீங்கள் அழைத்து போங்கள் என்றேன். அவர் ஒரு நாள் முழுக்க என்னோடு செலவிடுவதற்காக வந்தார். அந்த சிகாகோவில் கருப்பின மக்கள் வாழக்கூடிய பகுதிகள், ஏழ்மை வெளிப்படையாக தெரியக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் அழைத்து போனார். நாங்கள் மேலாள் நினைவு சின்னம் பற்றி கேட்டேன். சரி போவோம் என்று அந்த இடத்திற்கு நாங்கள் 2 பேருமே போனோம். ஒரு ஹேமார்க்கெட் என்பது ஒரு சின்ன சதுக்கம். அதில் அவர் சொன்னார், அமெரிக்கர்கள் நிரம்ப வரலாற்று உணர்வு படைத்தவர்கள். இவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சி நடந்திருக்குமானால் ஒரு கல்வெட்டாவது இருக்கும். அது சுவரில் இல்லை என்றாலும் தரையிலாவது இருக்கும் என்று தரையெல்லாம் 2 பேரும் நாங்கள் தேடினோம். ஒன்றும் கிடைக்கல. ஒரே ஒரு சலூன் இருந்தது, ஹேமார்க்கெட் சலூன் என்று பலகை வைத்திருந்தோம். அதை படம் எடுத்துக்கொண்டோம். பிறகு என்னதான் நடந்தது இந்த மே தினத்திற்கு என்று கேட்கும்போது, அமெரிக்காவில் மட்டும் இன்றைக்கும் மே முதல் நாள் மே தினம் அல்ல, தொழிலாளர் தினம். அந்த வரலாற்றையே அமெரிக்கா அழித்து வைத்திருக்கிறது. அவர்கள் செப்டம்பர் 4 தொழிலாளர் நாள், ஆனால் மே 1 குழந்தைகள் நாள் என்று வைத்திருக்கிறார்கள். விவரமெல்லாம் சேகரித்தோம். அப்போது அந்த நினைவு சின்னத்தை பார்த்து விட்டு வந்து, நான் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்ததற்கு பிறகு ஹேமார்க்கெட் இதோ இதோ என்று ஒரு கட்டுரை எழுதினேன். அது தேடிய கதையை அப்படியே எழுதினேன். பிறகு 2010 போகும்போது அந்த இடத்தில் இப்போது ஒரு நினைவு சின்னம் அமைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அங்கே ஒரு நினைவு சின்னம் இருந்தது. அந்த தாக்குதலில் மோதலின் போது இறந்து போன ஒரு போலீஸ்காரனுக்கான ஒரு நினைவு சின்னத்தை தான் அங்கே வைத்திருந்தது, சிகாகோ நகரசபை வைத்திருந்தது. ஒரு தோழர் ஒருவர் அந்த சின்னத்தை உடைத்து விட்டு சிறைக்கு போவார். விடுதலையாகி வந்தது மீண்டும் அந்த சின்னத்தை உடைத்து விடுவார். ஒரு கட்டத்தில் சிகாகோ நகராட்சி இடதுசாரிகள் கைக்கு வந்தபோது இந்த போலீஸ்கார் நினைவு சின்னத்தை கொண்டு போய் அருங்காட்சியகத்தில் வைத்து விட்டார்கள். இனி அதை உடைக்க வேண்டாம் என்று. அதே நேரத்தில் ஒரு அருமையான நினைவு சின்னம், அந்த மேதின வரலாறு படிக்கிற நமக்கு தெரியும், இந்த ஹெகல் என்ற ஒரு தலைவர் ஒரு வண்டியின் மீது நின்று தொழிலாளர்களிடம் உரையாற்றுவார். அதை ஒரு அழகான நினைவு சின்னமாக வைத்திருக்கிறார். இன்றைக்கி இருக்கு, இப்போ போனால் பார்க்கலாம். அதேபோல் தூக்கிலிடப்பட்ட அந்த 4 தலைவர்களுக்கான ஒரு நினைவு சின்னம், அது தனியாக ஒரு பூங்காவில் வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் போய் பார்த்தோம். அதுக்கு பிறகு 2010 தான் போய் பார்த்தோம். இது 2வது நிகழ்வு. 3வதாக 2006 சென்னையில் விஸ்வநாதன் அவர்களை பார்க்கிறேன். அதுக்கு முன்னால் அவர் வந்து போயிருக்கிறார், அப்போல்லாம் நம்ம பார்க்கல. ஆனால் அந்த சம்பவத்தின் போது பார்த்தேன். அந்த இங்கே குறிப்பிட்டார்கள், அமெரிக்க அரசு தொடர்ந்த ஒரு வழக்கு. அது ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன். அதாவது இவங்க எந்த குற்றமும் பண்ணலை, இவங்க எந்த சதித்திட்டமும் போடவில்லை. ஆனால் உளவுத்துறையைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் உரையாடி கொண்டிருந்த கூட்டத்தில் சேர்ந்து வந்து உட்கார்ந்து, நாம் இப்படியெல்லாம் உதவணும், ஈழத்துக்கு உதவணும், புலிகளுக்கு உதவி செய்யணும், அவங்க மீது விதிக்கப்பட்டிருக்கிற தடையை நீக்க வேண்டும். தடையை நீக்குவதாக இருந்தால் நாம் இந்த அமெரிக்க அயலுறவுத்துறையில் இருக்கிற சில அதிகாரிகளுக்கு கையெழுத்து கொடுத்தால் நீக்கிவிடலாம் என்று இவர்களிடம் பேசுகிறார்கள். சரி, அதுக்கு என்ன செய்து விட்டால் போகிறது. நான் மற்றவர்கள் பேரெல்லாம் இங்கே நான் குறிப்பிடலை. அந்த உரையாடலில் ஈடுபட்ட ஒரு 3-4 பேர் அது நடந்து அவன் அதை வைத்து வழக்கு போகிறான். அதாவது இவங்க ஒன்றும் செய்யலை, இவர்களை பேச வைத்து அதை பதிவு செய்து அதை வைத்து இவர்கள் மீது சதி குற்றச்சாட்டு வழக்கு தொடுக்கிறான். அவன் குறி வைத்திருக்கிறான் எப்போது சிக்குவார்கள் என்று. அதில் என்னுடைய நண்பர் சாக்ரட்டிஸ் இருந்தார். நாங்கள்லாம் அவர் அண்ணாமலையில் படிக்கிற காலத்தில் கலைஞருக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பது தொடர்பான ஒரு மோதல் நிகழ்ந்து இங்கே அவரை உள்ளே வைத்து விடுவார்கள் என்று அவங்க தாத்தா அவரை அமெரிக்காவுக்கு அனுப்பிவிட்டார். நீ அங்கே போய் இருந்து பத்திரமான்னு. அப்படி உதயகுமார் இறப்பின் போது அவர் அங்கே போனவர். இங்கே பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது நாங்கள்லாம் சேர்ந்து வேலை செஞ்சிருந்தோம். அந்த வழக்கில் இவர் அப்போ வேறு காரணம் சொல்லி இங்கே வந்து விட்டார். இங்கே பிடிபடாமல் இங்கே வந்து விட்டார். திரும்பி போகிறதா இல்லையாங்கிற பிரச்சனை. அது பல பேரை கலந்து பேசி கடைசியாக நம்ம வழக்கறிஞர் காந்தி, மூத்த வழக்கறிஞர் காந்தியை போய் பார்த்தோம். அது எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டி லா இதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல, நீங்கள் பார்த்து ஏதாவது ஆலோசனை சொல்லுங்கள் என்றார். நான் அவருக்காக முழுக்க எக்ஸ்ட்ராடிஷன் லா பற்றி, பல நாடுகளின் எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டிஸ் பற்றி, அதாவது பிடித்து ஒப்படைப்பது, ஒரு குற்றமளித்தவரை பிடித்து அந்த நாட்டில் ஒப்படைப்பது, அதுக்கான வழிமுறைகள், அது சம்மந்தப்பட்ட கேஸில் வழக்கு சட்டம் எல்லாவற்றையும் படித்து ஒரு லீகல் நோட்டு தயாரித்தேன்.
இவர்கிட்ட ஒன்று தான் கேட்டேன். இப்போ நம்ம இந்த மாதிரி புகழூர் பற்றி புகழோடு பேசுவதற்கு, காவிரி காப்பு போராட்டம் பற்றி பேசுவதற்கு, இந்த படம் எடுக்கப்படுவதற்கு எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்தது அந்த ஒரு சின்ன உரையாடல் தான். அவர்கிட்ட ஒன்று தான் கேட்டேன். நீங்கள் இனி அமெரிக்காவுக்கு திரும்பி போகக்கூடாது, ஒத்துக்கொள்கிறீர்களா என்று கேட்டேன். இல்லை, நான் போக மாட்டேன் என்றார். கடைசி வரை உறுதியாக இருங்க. அங்கே என்ன போராட்டமோ அது இங்கேயும் போராடலாம், அவர்கள் இங்கே வந்து போகலாம், குடும்பத்தினர் மற்றவர்கள் வந்து போகலாம். இந்த உறுதியோடு இருந்தால் இந்த சிக்கலை தீர்த்து விடலாம், ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னேன். இவரை லண்டனுக்கு வரவழைப்பது, வழக்கறிஞரை பார்ப்பது, அந்த குடும்பத்தினர் என்னென்னமோ முயன்றார்கள். எதையும் செய்ய வேண்டாம் என்று உறுதியாக தெரியப்படுத்தி அதில்தான் அவர் இங்கே நின்று விட்டார், இங்கேயே தங்கிவிட்டார். அந்த சிக்கல்லாம் தீர்ந்தது. அவருடைய இந்த ஒன்று மட்டும் இறுதியாக நான் சொல்ல விரும்புகிறது, இந்த படம் 2 பகுதிகளாக இருக்கிறது. ஒன்று காவிரி காப்பு தொடர்பான போராட்டங்கள், மணல் கொள்ளைக்கு எதிரான போராட்டங்கள், அதில் அவருடைய பங்களிப்பு என்பது. 2வது ஈழம் தொடர்பான அவருடைய அக்கறை அதில் இருந்தது. இன்னும் இதை தவிர தாய் தமிழ் பள்ளிகளுக்கான உதவி, பல பங்களிப்புகள் அவருக்கு உண்டு. எப்போதுமே எனக்கு ஒரு அறிவுரைஞராக அவர் இருப்பார். எதுவாக ஒன்றன்னா உடனே கூப்பிடுவேன், எனக்கு ஒரு ஆலோசனை சூழல் இப்படி செய்யலாம். அவரும் சரி, நம்முடைய சங்கரபாண்டியன் அவர் இதில் இருக்கார். அவங்க 2 பேரும் அது போல் தொடர்ந்து நண்பர்கள். அவங்க 2 பேரும் தான் இங்கே எல்லாம் செய்வாங்க. இந்த 2 சிக்கல்களில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். தெளிவாக சொன்னால் 2 சிக்கல்களில் அவர் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார். இந்த 2 போராட்டங்களுக்கும் இடையில் சூழல் காப்பு, தமிழ்நாட்டினுடைய ஆற்றுவள காப்பு, இந்த போராட்டத்திற்கும் தமிழீழத்தில் இன்றைக்கு அந்த போராட்டம் விடுதலைக்கான போராட்டம் ஒரு நீதிக்கான போராட்டமாக உருவெடுத்திருக்கிறோம். அண்மையில் நாம் பார்த்தோம், காசாவில் ஒரு 56,000 60,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான ஒரு போராட்டம் உலகு தழுவிய போராட்டமாக மாறியது. ஆனால் ஈழத்தில் 1.5 லட்சம் பேரை அந்த இறுதி கட்டத்தில் மட்டும் நாம் இழந்திருக்கிறோம். அது ஒரு உலகு தழுவிய போராட்டமாக இன்னும் மாறவில்லை. இதற்கு என்ன பின்னணி? விஸ்வநாதனிடம் நான் பார்க்கிற ஒரு பழக்கம், அவருக்கு மிகையான நம்பிக்கை உண்டு, ஓவர் ஆப்டிமிஸ்டிக். நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் உண்டு. அவருடைய மூட நம்பிக்கைகளில் ஒரு முக்கியமான நம்பிக்கை என்னோடு பகிர்ந்து கொண்டார். சீதாராம் யெச்சூரியோட பேசி அவரை ஈழத்துக்கு ஆதரவாக திருப்பி விடுவேன் என்றார். நான் ஒருபோது நடக்காது, நீங்கள் என்ன வேணாலும் பேசி பாருங்கள் என்று நான் சொன்னேன். அதுபோன்ற ஒரு மிகையான நம்பிக்கை தலைவர் பிரபாகரன் ஒரு முறை சொன்னார், இந்திய படைக்கு எதிரான உங்களுடைய போராட்ட அனுபவங்கள் உங்கள் வெற்றிக்கும் தோல்விக்கும் என்ன காரணம் என்று கேட்டபோது தலைவர் சொன்னார், 2க்குமே எங்களுடைய மிகையான தன்னம்பிக்கை தான் காரணம். இந்த மிகையான தன்னம்பிக்கை இருந்த காரணத்தினால் எதிரி எதிர்பார்க்காத இடங்களில் அடிக்க முடிந்தது. அந்த மிகையான தன்னம்பிக்கை எங்களுக்கு சில தோல்விகளையும் இழப்புகளையும் ஏற்படுத்தியது என்பார். விஸ்வநாதனிடம் அந்த பலவீனத்தை அவர் வரவழைத்து கொண்டிருக்கிறார், அவங்களிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் அது வாழ்க்கையினுடைய அனுபவம் அவருக்கு அந்த பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். இன்னமும் நிறைய அவர் செய்ய வேண்டியவை, அவரிடமிருந்து இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவை ஏராளம் இருப்பதாக நான் நம்புகிறேன். அவர் தன்னுடைய உடல்நிலையை பேண வேண்டும், தன்னுடைய போராட்ட வாழ்வு தொடர வேண்டும். அவர் குறித்து இன்னும் நிறைய தெரிந்து கொள்வதற்கு தமிழகம் காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம். ஐயா 2008 போர் உக்கரமடைந்த ஒரு காலகட்டத்தில் தோழர் குளத்தூர் மணி அவர்களால் புலிகளுடைய சர்வதேச விவகாரம் சம்பந்தமான விவகாரத்துக்காக ஒரு அறிமுகப்படுத்தினார். சங்கரன் பேரில் அறிமுகமாக இருக்கும்ல. அவரும் நானும் இந்த லத்தீன் அமெரிக்க பல்கலைக்கழக தூதரகங்களை நிறையா சந்தித்தோம். அந்த போர் நிறுத்த தொடர்பாக. அப்படி தான் அவருடைய அறிமுகம். நாங்கள் இடதுசாரி அரசாங்கங்கள் அப்பொழுது இருந்தன. அதுக்காக தான் அந்த ஒரு அறிமுகம். தோழர் குளத்தூர் மணி அவர்கள் தான் அந்த அறிமுகத்தை கொடுத்தார். அதற்கு பின்பு அவரும் நானும் நிறைய செய்திகளை அவருடைய வீட்டில் பகிர்ந்து கொண்டது இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இடையிலே பல காலம் உறவுகள் இருந்ததில்லை. ஆனால் தொடக்க அந்த 2008க்கு பிறகு அந்த ஈழப்போர் அந்த இனப்படுகொலை நடந்த காலகட்டத்தில் எல்லா போராட்டங்களையும் ஒருங்கிணைப்பதில் அவருடைய இல்லத்தில் தான் உட்கார்ந்து எல்லா செய்திகளையும் முன்னெடுத்தோம். இவருடைய போராட்ட குணம், நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் அவைக்கு சொல்ல நினைக்கின்றேன். இவருடைய இந்த இடைவிடாத இந்த போராட்ட குணம் எங்கிருந்து அவர் பெற்றுக்கொண்டார் அது என்பதுதான் எனக்கு இருக்கின்ற முக்கியமான ஒவ்வொரு மனிதரை பற்றி நான் அறிந்து கொள்ளக்கூடிய அல்லது தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக நான் எப்பொழுதும் நினைப்பேன்.
இவர் ஊர் புகழூர். இவருடைய வகுப்பு நண்பர் தோழர் ருக்மாங்கதன் அவர்கள். கோவை பொறியியல் கல்லூரியில் படித்தவர்கள். அவர் இன்றைக்கு அறியப்படுகின்ற மாக்காய்கா என்கின்ற அந்த அமைப்பினுடைய செயலர். இவருடைய ஜூனியர் அவர். ஆனால் ஒரே ஊர்க்காரங்க. அன்றைய காலகட்டத்தில் தோழர் தமிழரசன், அதே போல் தோழர் ராகவன், இந்த எம்எல் இயக்கத்தை உருவாக்கியவர்கள் இவருடைய அறைகளில் தான் அவருடைய மாணவர் காலகட்டத்தில் தங்கி, அதே போல் தோழர் தியாகவல் குறிப்பிட்டது போல தோழர் சாக்ரடிஸ், இப்படி அந்த தோழர் தியாக உட்பட அந்த காலகட்டத்தில் உருவான ஒரு மாணவர்கள், ஒரு எம்எல் இயக்கம், ஒரு பொது உடைமை இயக்கம் இவர்களை ஆட்கொண்டது. அது இன்றைக்கு வரைக்கும் அவர்களை விடவில்லை. குடும்பம் எதிர்த்தாலும் அல்லது ஊர் எதிர்த்தாலும் அல்லது அரசுகள் எதிர்த்தாலும் அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இன்றைக்கு வரைக்கும் அந்த 70களில் தொடங்கிய பயணத்தை இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, அவருக்கு பொருத்தமாக அந்த ஈழ விடுதலை போராட்டம் அமைந்தது. அந்த பொதுவுடைமை 70களில் பற்றிய அந்த நெருப்பை அந்த ஈழம் போராட்டம் இன்னும் தீவிரமாக அது விசிறி சென்றது. அந்த போராட்டத்தில் தான் அவர் இன்றைக்கு இன்னொரு பரிணாமத்தை இன்றைக்கும் அதை விடாப்பிடியாக கொண்டிருக்கிறார். அந்த போராட்டம் இன்றைக்கு ஓய்ந்திருந்தாலும் அந்த 70களில் தொடங்கிய பயணம் இன்றைக்கு பல்வேறு வடிவங்களில், அது மணல் குவாரி போராட்டமாக இருக்கலாம் அல்லது பல்வேறு போராட்ட வடிவங்கள், கூடங்குளத்துக்கு எதிரான பல போராட்டங்களாக இருக்கலாம், இல்லை பல வடிவங்களில் தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்களுக்கு மிக முக்கியமாக பின்னிருந்து ஒருங்கிணைத்துள்ள ஒருவர். அந்த வகையில் இவர்கள் அந்த காலத்திய மனிதர்கள் 70களில் பெற்றுக்கொண்ட அந்த விடாப்பிடியான ஒரு அரசியல், ஒரு பொதுவுடைமை அரசியல் இன்றைக்கு ஒரு தேசிய விடுதலை அரசியலோடு சேர்ந்து அவர்களை இயக்கி கொண்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தை போல் அல்லாமல் அவர்கள் அவர் சேடாமேன் என்ற அந்த படத்தில் குறிப்பிட்டது போல தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்காக அரசியல் வாழ்வை தொடங்கியவர்கள். அதை இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயாவுக்கு எனது வாழ்த்து அல்ல, மகிழ்ச்சியை நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்ய நன்றி. 2006ஆம் ஆண்டு பாலன் இல்லத்தில் ஒரு நாள் வந்தபோது ஒருவர் வந்தார். அவர் இவர் தான். வந்த உடனே நீங்கள் மகேந்திரன் தானேன்னு கேட்டார். ஆமான்னு சொன்னேன். சொன்னவர் சொன்னார், உங்களோட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னாரு. பேச ஆரம்பித்தோம். அப்புறமா நல்லக்கண்ணையாவை பார்க்கணுன்னாரு. அவரை பார்த்தோம். அன்று அவரிடம் ஏற்பட்ட சந்திப்பு தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாட்டில் போரை நிறுத்த வேண்டும் என்ற தீர்மானம் உருவாவதற்கு காரணமாக இருந்தது. நான் எப்படி ஒரு இடத்துக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டோம் என்பதை பிறகு நான் யோசித்தேன். ஒரு புரட்சிக்காரர்கள், மாற்றத்தை உருவாக்குகிறவர்கள் ஒருவராக இருந்தாலும் அவர் தன்னுடைய கருத்தின் மீது இருக்கக்கூடிய வலிமை, அதை அவர் முன்னெடுப்பாரையானால் அவரை உலகத்தையே ஒருங்கிணைத்து மாற்ற முடியும் என்கின்ற ஒரு ஆழமான நம்பிக்கை எனக்கு அதில் வந்தது. அதுக்கு பிற்பாடு நிறைய பேசலாம். அதற்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 2005 இன்று வரை நானும் அவருக்கும் இருக்கிற உறவு என்பது தோழர்களுக்கிடையே இருக்கக்கூடிய உறவுகளில் மிக மிக மேன்மையான உறவாக நான் இந்த நிமிடம் வரை கருதுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான உறவு. 2008 அந்த முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு முன்பு எப்படியாவது ஏதாவது ஒன்றை நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணோம். ரஷ்யாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இங்கிருந்து தாக்குதல்கள் அனுப்புவது, உலக மாநாடுகள், கம்யூனிஸ்டுகளுடைய மாநாடு மாஸ்கோவில் நடந்தபோது அதுக்கு தயார் பண்ணி அறிக்கையெல்லாம் கொடுத்தது, வியட்நாம் இதுக்கு தூதரகத்திற்கு சென்றது, இப்படி பல விஷயங்கள். அரசியலில் பல நெருக்கடிகள் இருந்தாலும் கூட இடையறாத முயற்சிகள். அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று கண்ணீர் தூதுவன் என்ற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ரயில். இங்கேருந்து 1300 பேரை கூப்பிட்டு டெல்லிக்கு போய் டெல்லி நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுவது. பல பேர் அதில் பங்கு பெற்றாங்க. பல முக்கியமானவர்கள், நம்ம ஜெகதீஷ் போன்றவர்கள் எல்லாம் அதுக்கு வந்தாங்க. பல திரைத்துறையை சார்ந்தவர்கள் வந்தார்கள். கிட்டத்தட்ட அந்த ரயிலை எடுத்து கொண்டு போகிறதுக்கு 30 லட்சம் ரூபா செலவழிஞ்சுது. நான் முடியாதுன்ட்டு ஆரம்பத்தில், எப்படி பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல முக்கியமானவர்கள், செஞ்சோம்னா யுத்தத்தை நிறுத்தலான்னு சொல்லிட்டு
அதற்கான முழு நம்பிக்கையும் தந்து அந்த போராட்டம் டெல்லி வரை செல்லுவதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருந்தவர் ஐயா விஸ்வநாதன் அவர்கள். அதை நான் வாழ்நாளையில் மறக்கவே முடியாது. அதற்கு அங்கே போன போது அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய அந்த டெல்லியே கலகலத்துது. அதை பார்த்து அந்த நேரத்தில் தான் திட்டமிட்டு நம்முடைய உளவுத்துறை மாணவர்களுக்கிடையே ஒரு மோதலை உருவாக்கி அந்த மோதலை வந்து டிவியில் காட்டி இது வரவிடாமல் தடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு மடைமாற்றத்தை செய்தார்கள். எனக்கு அரசியலில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுறதுக்கு அந்த கண்ணீர் தூதம் தான் காரணம். அப்படிப்பட்ட ஒரு சூழல். அதற்கு பிறகு இன்னைக்கு நான் அந்த கூட்டத்தில் வந்து ஒன்றை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அருமை தலைவர் நல்லக்கண் அவர்கள் இங்கே வந்திருந்தால், அவர் வாயால இவரை பற்றி சொல்லியிருந்தால் இன்னும் சிறப்பாக இந்த கூட்டம் அமைந்திருக்கும். காரணம் என்னன்னா, நான் அறிந்த வரையில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருந்தாலும் கூட அத்தனை அரசியல் தலைவர்களிலும் மிக உயர்வாக அவர் மதிக்கக்கூடிய நபர் ஐயா விஸ்வநாதன் அவர்கள் என்பதை இந்த மேடையிலே நான் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. அதனாலதான் இந்த மணல் போராட்டத்தை இவர் நிறுத்தினார். இதுக்கு முந்தி மணல் போராட்டத்தை நிறுத்தியவர் ஐயா நல்லக்கண்ணு. தாமிரபரணியில் போய் அவரே ஆர்குமெண்ட் பண்ணி அதை நிறுத்தினார். அதை சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார்னாக்க, நீங்கள் போயிருங்கன்னாரு. நீங்கள் போய் அவரோட பேசி விடாதீங்க, எனக்கு நல்லா அந்த புகழூர் தெரியும், அந்த இடம் தெரியும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் காலை மாலை 2 வேளையும் அந்த போராட்டத்தை பற்றியே பேசிகிட்டு இருப்பார். நாங்கள்லாம் போயிருந்த போது தான் நம்ம இவர் தான் சொன்னார், முகிலன் இங்கே இருக்கிறாரு, அதே போல் என்னுடைய அன்பிற்குரிய மணி அவர்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் இருக்காங்க. அது என்ன போராட்டமாவது? நாங்கள் எல்லாரும் உள்ளுக்கு போயிட்டு ஆற்றுக்குள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்குள்ள பொக்லைன் இயந்திரத்தை வச்சு பெரிய பள்ளத்தை வெட்டிட்டாங்க. அவ்வளவு ஸ்பீடு, வர முடியல. லீடர்ஸ்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் மாட்டிட்டாங்க. 7 மணி. உடனே இவர் நானும் பேசுகிற போது, இந்த இருட்டில் எதுவும் நடக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை எல்லாரையும் யாராவது வரலாம் போகிற ஒரு 4-5 பேரை வெட்டி போட்டு போனால் என்ன ஆகும் அப்படிங்கிற அச்சம் வர தொடங்கிருச்சு. அப்புறம் பேசிட்டு அவர் மைக்கை பிடிச்சிக்கிட்டு வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு முகிலன் சொல்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்புறம் கடைசியில் ஒரு 10 பேர் ஆளை காணும். அவங்கள தேடி அன்னைக்கு பட்டிருக்கிற பாடு பெரும்பாடு. அதுக்கு பிற்பாடு அவர் சந்தித்த கஷ்டங்கள்லாம் நினைச்சு பார்க்கவே முடியாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஈழ விடுதலைக்காக நின்னாரு. ஈழ விடுதலைக்காக நின்னவர் அந்த போராட்டம் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு மணல் போராட்டத்துக்கு போறாரு. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு உள்ள விஷயங்களுக்கு போறாருனாக்க இதனுடைய உள் தொடர்ச்சியை பார்க்க வேண்டும். அதுதான் எங்க கொண்டு போய் வச்சாலும் ஒரு புரட்சிக்காரனால சும்மா இருக்கவே முடியாது. அவன் எதையாவது செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். இது வந்து வரலாற்றில் நான் பல பேர்கிட்ட பார்த்துருக்கிறேன். நான் நிறைய லீடர்ஸை கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால அரசியலில் பலதரப்பட்ட தலைவர்களை சந்தித்திருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பான குணம் உண்டு, தைரியம் உண்டு. ஆனால் இவற்றை இருக்கிற தைரியமும் குணமும் வேற யாருக்கும் அந்த அளவுக்கு இல்லை என்பது என்னுடைய உணர்வுபூர்வமாக நான் உணர்ந்திருக்கிறேன். கடைசியாக ஒன்றை நான் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். இன்னைக்கு இருக்கிற அரசியல் என்பது கட்சி அரசியலிலிருந்து மக்கள் அரசியல் என்ற ஒரு நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. உலகம் முழுக்க அப்படிதான் மாறுது. அந்த மக்கள் அரசியல், அவர் வந்து எந்த அரசியல் கட்சியையும் நம்பி அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கல, மக்களை நம்பி ஆரம்பித்தார். மக்களை திரட்டினார். அந்த மக்கள் போராட்டத்திற்கு அரசியல் கட்சிகள் பிறகு வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. இட் இஸ் அ மாடல் ஸ்ட்ரகிள். இன்றைய 21வது நூற்றாண்டுக்கு தேவையான ஒரு போராட்ட முறை எது என்றால், ஐயா விஸ்வநாதன் அவர்கள் நம்முடைய காவிரி ஆற்று பாதுகாப்பு குழு அமைத்து எப்படி மக்களை திரட்டி, ஒருத்தர் 2 பேராக தான் இருந்தாங்க. அப்ப இவ்வளவு பெரிய கூட்டம் எப்படி வந்தது? அதுதான் 21வது நூற்றாண்டினுடைய தன்மை. அதுதான் கேரக்டர் ஆஃப் த குளோபலைசேஷன். ஒரு இன்றைய 21வது நூற்றாண்டு உலகமயமாதல் என்கின்ற அந்த காலத்தில் மக்களுடைய கேரக்டரே அப்படிதான் இருக்கு. ஒரு கட்சி என்ற நிலைமையிலிருந்து அது மாறுகிறது. கட்சிகளின் மீது எல்லா நம்பிக்கையும் போயிருச்சு. இனிமேல் அதால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ மக்கள் கிளர்ச்சி அடையக்கூடிய மக்களை ஒன்று திரட்டக்கூடிய வலிமை என்பது இப்படிப்பட்ட போராட்டங்களில் தான் இருக்கிறது என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கான ஒரு போராட்டத்தை பரிசோதனை முயற்சியாக நடத்தி காட்டியவர்
ஐயா விஸ்வநாதன் அவர்கள் என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்து எதிர்காலத்தை இதை பற்றி நாமெல்லாம் யோசிக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுகோளையும் உங்களிடம் விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரும் மரியாதைக்குரிய வணங்குதலுக்குரிய ஐயா விஸ்வநாதன் அவர்களுடைய ஆவணப்படத்தை இயக்கிய சகோதரர் இயக்குனர் சுகுமார் அழகர்சாமி உள்ளிட்ட ஆவணப்படக்குழுவினருக்கு என்னுடைய மரியாதைக்குரிய வாழ்த்தும் நன்றிகளும். இது ஒரு பொறுப்பான, இன்றைக்கு தேவையான, அல்லது ஐயா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அவருக்கு செய்கிற ஒரு மதிப்புமிக்க நிகழ்வு. இந்த நிகழ்வில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற என்னுடைய பெருமரியாதைக்குரிய தமிழ் ஆளுமைகள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கம். அதாவது ஷேடோஸ் மேன் அப்படின்னு ஒரு பதிவு ஐயாவுக்கு இந்த ஆவணப்படத்தில் பதியப்பட்டிருக்கு. யாரோட ஷேடோ அப்படிங்கிறது தான் நம்ம வெளிப்படையாக தமிழினத்துக்கு சொல்ல வேண்டியது. யாரோட நிழல் அவர், நிழலா அப்படி என்ன செஞ்சார், அது ஆவணப்படைப்பு பேசுது. அதாவது இங்கே எல்லாருமே சொன்னாங்க, அவர் பின்னால் இருந்து எல்லாரையும் இயக்கிய ஒரு உன்னதமான ஒரு போராளி அப்படிங்கிறத. அதாவது அனிதா இறந்தபோது குழுமூரில் அதிகாலை 6:30 மணிக்கே போராட்டத்தை நாங்கள் தொடங்கினோம். அது ரொம்ப விரைவாக அந்த பிள்ளைய புதைக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருந்த நிலையில தான் அது போராட்டக்களமாக நாங்கள் மாற்றினோம். அது முடிஞ்சதுக்கு பிறகு சென்னையில் ஒரு பெரிய மாநாடு, காமராஜர் அரங்கம் போல ஒரு இடத்துல மாநாடு நடத்தணும் அப்படின்னு ஒரு பேச்சு நடந்தால் நல்லா தான் இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது, உலகத்தமிழ் அமைப்பிலிருந்து அமெரிக்காவிலிருந்து ஒரு தொடர்பெடுத்து நீங்கள் அதை செய்யணும் அப்படின்னாங்க. அதுக்கு யாரெல்லாம் கூப்பிடணும்னா, இந்தியா முழுக்க இருக்கிற மிக முக்கியமான கல்வி ஆளுமைகள், நீதியரசர்கள், இந்தியா முழுமைக்கு இருக்கிற பெரிய மருத்துவர்கள், பெயர் பெற்ற மருத்துவர்கள், தமிழ்நாடு அரசியல் கட்சி தலைவர்கள், திரைத்துறையினர், இப்படி எல்லாரும் மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், மருத்துவ கல்லூரி மாணவர்கள், இப்படி எல்லாமே நினைச்சாலே பயங்கரமாக இருந்தது. அப்போ அவங்க அங்கேருந்து பேசும்போது, சுப்பிரமணியன் அவர்கள் அங்கேருந்து பேசினாங்க உலகத்தமிழ் அமைப்பிலிருந்து. எப்படிங்க இவ்வளோ பெருசு, எப்படி பண்ணுறது எனக்கு புரியல அப்படின்னா. இல்லை, உங்களால் முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம், எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னா. அந்த சொல்லு தான் ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அப்புறம் சகோதரர் ரமணி அவர்களோட சேர்ந்து அந்த பெரிய மாநாட்டை எல்லா தலைவர்களும் இந்தியா முழுக்க இருக்கிறார். ராஜன் அவர்கள், சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ராஜன் அவர்கள், இப்போ நீட்டுக்கு அமைக்கப்பட்டவர், அவரு பரந்தாமன் ஐயா, ஹரிபரந்தாமன் ஐயா, இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள், சகோதரர் வேல்முருகன் அவர்கள் உட்பட எல்லா தலைவர்களும் எல்லாருமே பிரம்மாண்டமாக நடந்தது. அப்புறம் போயிட்டே இருக்கு, நிறைய போராட்டங்கள், ஐயாவோட சந்திப்பு, ஐயா மணல் போராட்டங்கள்லாம் நாங்கள் கரூருக்கு போனோம். நாங்கள் அப்போ தான் போராட்டத்தை தொடங்கிட்டு இருக்கோம். வண்டியை நிறுத்தி குண்டு கட்டாக தூக்குறாங்க. யார்? நல்லகன் ஐயா. அப்படி ஒரு கொடூரமான கூட்டம். கைதாகி உள்ளே இருப்போம், அங்கேயும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பார். இப்படி ஒரு முறை, அதாவது முகிலன் அவர்கள் காணாமல் போன அந்த காலம், போராட்டம் நடந்து ஓஞ்சி போச்சு. ஒரு கட்டத்தில் என்ன செய்யறதுன்னு எல்லாருக்குமே ஒரு கையெறு நிலை. மறுபடியும் இறுதியாக ஒரு பெரிய ஒரு போராட்டம் பண்ணணும்னு ஐயா சொல்கிறாங்க. நல்லகன் ஐயாவிட்டையும் வைகோ அவர்கள் இருக்கிற எல்லா தலைவர்கள்ட்டையும் பேசியிருக்காங்க போல இருக்கு. யாரும் இப்போ இவ்வளோ பண்ணிட்டா என்ன செய்யறதுன்னு ஐயா வராங்க. அவர் கடைசியாக ஒரு செய்தி சொல்கிறதுக்கு தான் இது. என்னகிட்ட இந்த போராட்டம் நடக்கணும், வள்ளூர் கோட்டத்தில் கடைசி கூட்டம், பிரம்மாண்டமாக, உக்கரமாக, உறுதியாக, எல்லார்ட்டையும் பேசுனீங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் நினச்சா முடியும் அப்படிங்கிறார். இது என்னென்னா அவருடைய தந்திரமே.
அது ஒரு வகையான உசுப்பேத்தல் தான். இது இவ்வளோ பேர் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து உங்களால் முடியும்னு சொல்கிறாரு அப்படின்னோடனே மறுபடியும் அது அது உசுப்பேத்துறது நமக்கு தெரிஞ்சாலும் கூட எவ்வளோ பெரிய ஆள் ஐயா, மதிப்பு மிக்கவர். எல்லா அரசியல் தலைவர்களும் மேடையில் இருந்தாலும் இறங்கி வந்து அவர் கீழே எந்த இடத்துல உட்காந்துருக்காங்களோ வந்து பேசிட்டு போவாங்க. அப்போ அவரை பற்றின தகவல்கள், செய்திகள். அப்போ சொன்ன உடனே சரி வாங்க எங்கே போகணும், நல்லகண்ணையாகட்டும். அவர் தான் முடியாதுன்னு சொல்லி, நீங்கள் வாங்க முடியும், நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டார். இவரெல்லாம் பேசி முடியாமல் சரின்னு போனால் அவர் எவ்வளோ பண்ணிட்டா என்ன செய்யறதுன்னு ஒரு 10 தடவை சொல்லிட்டார். திரும்பி பார்த்தா என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் பேசுங்க, நீங்கள் பேசினா முடியுங்க இந்த இது அப்படின்ட்டு சரிங்க அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து வைகோ சாருக்கு பேசி இது மாதிரி ஐயா ஒத்துக்கிட்டாரு நல்லகண்ணையா. அந்த நேரத்தில் சடான்னு தோணுச்சு, நல்லகண்ணையா ஒத்துக்கிட்டாரு, தேதி இது, நீங்கள் வரங்கிறது சொல்லிடுங்க அப்படின்னு ஒரு புன்சிரிப்போட பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி கொடுங்க ஐயா விட்டங்கிறாரு. அவரு கொண்டாந்து கொடுத்த உடனே ஐயா அந்த தேதியில் நம்ம பண்ணிடுவோம் ஐயான்னொடனே இவர் ஒன்றுமே பேசலாம், சரி சரிங்கிறாரு. அந்த நடத்தின அந்த கூட்டங்கிறது ஒரு அது ஒரு 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 பெரிய அதுக்கப்புறம் அது மாற்றம் அவர் வந்தது இதெல்லாம் தெரியும். ஆக இதுபோல இந்த வார்த்தை உன்னால் முடியும் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அநேகமாக யார் சொல்லியிருந்தால் ஐயா அவர்கள் உட்கார்ந்துருக்கும் போது நம்ம ஷேடோன்னு சொல்கிறோம்ல, என் தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான எங்களுடைய தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் அவரை பார்த்து சொல்லியிருந்து அதை அவர் முடிவெடுத்து இந்த மண்ணுக்காக, இனத்துக்காக, விடுதலைக்காக இயங்கி அந்த சக்தியோட, அந்த உறுதியோட, அந்த ஒரு பெருநம்பிக்கையோட யார்கிட்ட எந்தெந்த வேலையை வாங்கணும், செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற அந்த நிலை இருக்குல்ல, அது ஒரு தாய்மை நிலை இருக்குல்ல, ஒரு தலைவனுக்குரிய நிலை இருக்குல்ல, அது வந்து அது 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 ஒரு பாடம். அது அதாவது இறுதியாக நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் இவங்கள்கிட்ட இல்லை, அமெரிக்காவில் இருக்கிற எங்கள் அம்மாவிட்ட நான் ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படிங்கிறது தான். நிச்சயமாக இந்த காணொளி, இங்கே நடக்கிற நிகழ்வு இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். வாழ்க்கைங்கிறது ஒன்று தான். ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது, அதுக்கு அர்த்தமாகிறதுங்கிறது, இந்த மண்ணில், இனத்தில், மொழியில் பிறந்தவெல்லாம் இன்னைக்கு ஐயா விஸ்வநாதன் அவர்களை பற்றி பேசும்போது நினைக்கும் போதெல்லாம் ஒரு பெண்ணாக இருக்கணும், பால் சுரக்கணுங்கிறது இல்லை. அது தாய்மையினுடைய உச்சம். ஆணாக இருந்தாலும் கூட இன்னைக்கு ஐயா அவர்களை நினைக்கும் போது அந்த அந்த மனநிலை இருக்குல்ல, அது பேர் அற்புதமானது. அவரைத்தான் நீங்கள் கணவனாக அடைஞ்சிருக்கீங்க. பல ஆண்டுகளாக நீங்கள் அவர்கிட்ட பேசலைங்கிறது, அவரும் அதை சிரிச்சுக்கிட்டே தான் கடைசியில் சொல்லியிருக்காரு. நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பலன் கிடைச்சிது, ஆனால் நல்ல பலனும் கிடைச்சிதுன்னு சிரிக்கிறார். ஆனால் அந்த வலிங்கிறது சாதாரணமானதல்ல. நீங்கள் மொத்தமாக வெறுத்துட்டீங்கன்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா ஐயா அவர்கள்ட்ட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது ஒரு செய்தியை சொன்னார். ஐயாவுக்கு இப்போ வந்து உடல்நிலை ஒரு முக்கியமான ஒரு தொற்று இந்த வயதில் வந்திருக்கவே கூடாது, கேட்டாலே நம்ம நடுங்கிற ஒரு தொற்று அவருக்கு வந்து அதுலேருந்து அவர் மீண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நான் கேட்டேன், அம்மா பேசவே இல்லைன்னு சொல்கிறீங்களே, இந்த உடம்பு சரியில்லை தெரியாதா அப்படின்னு. இல்லை, அமெரிக்காவிலேருந்து வந்து என்னை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு பணமெல்லாம் கொடுத்து பக்கத்திலே இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போனாங்க. அப்பயாவது பேசுனாங்களா ஐயான்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். பேசலையே அப்படின்னார். அப்போ உங்களுக்குள்ள அந்த ஆழமான அன்பும் காதலும் அந்த பாசமும் உங்களுக்குள்ள நிறைஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து யோகராஜா ஸ்ரீகந்தராஜான்னு கால் 2ம் மாற்றுத்திறனாளியாக இருந்தவர், பெர்லினில், ஜெர்மனில். நான் அவர் வீட்டில் தங்கியிருந்திருக்கேன். அவர் வந்து ஏறாத மாடி இல்லை, வாகனத்தை கையால் இயக்கிறது, காலால் அவரால் நடக்க முடியாது, குழந்தையோட மோசமாக நடப்பார். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு அந்த மண்ணில் இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி தான் அவருக்கு நினைவஞ்சலி நடந்தது. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அம்மா ஐயாவிட்ட பேசுங்க, ஐயாவிட்ட அன்பை காட்டுங்க. அது ஒன்று தான் இந்த மண்ணில் அவர் இந்த இனத்துக்காக அவர் வாழ்ந்தாருங்கிறதுக்கு ஒரு பெரும் பரிசாக இருக்கும். காலம் ஒருபோதும் விஸ்வநாதன் ஐயா அவர்களை மறக்காது. அவருடைய உடம்புக்கு, நோய்க்கு மருந்து குணமாகிட்டு இருக்கு. முழுவதுமையாக குணமாகுமா தெரியாது, ஆனால் ஒரே ஒரு மருந்து குணமாக்கும். 2009 இந்த இனம் இழந்தது. தமிழீழத்தில் முள்ளிவாய்க்கால் திட்டமிட்ட இனப்படுகொலையில் இழந்து 15 ஆண்டுகள் கடந்தும் ஒரு சின்ன ஒரு தீற்றல்,
ஒரு ஒளிக்கீறல், ஒரு 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 நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்குது. அந்த நம்பிக்கை பிறக்க போகுதுன்னு அவருக்கு தெரியுதுன்னு வச்சிங்களேன், அவர் 100 ஆண்டை கடந்து ஓடிக்கிட்டே இருப்பார். அது ஒன்று தான் மருந்து. அதுக்கு அவரை போல ஓடணும், அவரோட ஓடணும். இந்த இனத்தினுடைய தலைநிமிர்வை உறுதி செய்யணும். அது தமிழ்நாடாக இருந்தாலும் தமிழீழமாக இருந்தாலும் ஐயா விஸ்வநாதன் அவர்களுக்கு என்னுடைய தலை வணங்கிய வணக்கமும் நன்றிகளும். மேடையில் இருக்கிற அனைவருக்கும் தமிழ் தேச மக்கள் கட்சியின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் கடந்து கொண்டிருப்பதால் ஒரு செய்தியை மட்டும் சொல்லி விடைபெற நினைக்கிறேன். தோழர் இயக்குனர் வா. கௌதமன் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். அவர் யாருடைய நிழல்? தமிழீழ விடுதலை புலிகளின் நிழல். இங்கு நிழல்கள் உருவாக வேண்டுமென்றால் நிஜங்கள் உருவாக வேண்டும். அந்த வகையிலே தமிழக மக்களுடைய உரிமைகளை பேசுகிற, தமிழக மக்களுடைய விடுதலையை பேசுகிற, தமிழ்நாடு விடுதலையை பேசுகிற நம்மை போன்றோரும் இயக்கமாக வலுப்பெறும் போது மட்டும்தான் இதன் போன்ற நிலைமனிதர்கள் உருவாவார்கள். அதன் மூலம் நம் இலக்கை எட்டி பிடிக்கும் என்று சொல்லி ஐயாவை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் 1980களில் நாம் அமெரிக்காவை வரைபடத்தில் தேடிக்கொண்டிருந்த காலத்தில் அங்கே அமெரிக்காவுக்கு சென்றவர். அங்கு சென்று பொருளீட்டலில் அவர் கவனம் செலுத்தியிருந்தார். இந்நேரம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல நிறுவனங்களுக்கு அவர் உரிமையாளராக இருப்பார். ஆனால் தன்னை முழுக்க முழுக்க தமிழ் தேசிய தமிழீழ அரசியல் தன்னை ஒப்புவித்துக் கொண்டார். அதன் பயனாக 2002இல் தமிழ் தேசிய தலைவர் அவர்கள் நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அது தனக்கு கிடைத்த ஒரு பெரும் பயனாக அவர் கருதியதோடு மட்டுமல்லாமல் அதன் விளைவு என்பது சிங்கள அரசின் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை பின்னாளில் ஏற்படுத்தியது. 2004இல் உங்களுக்கு தெரியும், சுனாமிக்கு பிறகு அமெரிக்காவிலிருந்து ஒரு கருப்பினத்தவர், ஒரு காங்கிரஸ்மேன் டேனிஸ் டேவிஸ் என்பவர் தமிழீழ பகுதிக்கு சென்று அங்கே போய் பார்வையிட சென்றார். இது ஒரு சாதாரண நிகழ்வாக நாம் கடந்து போய்விட்டோம். ஆனால் சிங்கள அரசு மத்தியில் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. எப்படி ஒரு அமெரிக்கன் காங்கிரஸ்மேன் அந்த பகுதிக்கு செல்ல முடிந்தது என்று அவர்கள் பார்த்தார்கள். யாருக்கும் விடை தெரியவில்லை. அதற்கு பின்னால் வந்து செயல்படுத்தியவர் நம்முடைய ஐயா விஸ்வநாதன் அவர்கள். அதன் பிறகு சிங்கள அரசு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அமெரிக்காவின் உளவு அமைப்புகள் FBI போன்ற அனைத்துமே அமெரிக்காவில் இறங்கக்கூடிய இயங்கிக் கொண்டிருந்த தமிழீழ ஆதரவு சக்திகள் மீது ஒரு ஸ்டிங் ஆபரேஷனை நடத்தினார்கள். அதான் தோழர் தியாகு அவர்கள் சொன்னார். அந்த ஸ்டிங் ஆபரேஷன் இருந்து நல் வாய்ப்பாக பிடிபடாமல் தமிழகத்தை வந்து சேர்ந்தவர் நம்முடைய ஐயா அவர்கள். அவர் எப்படி இத்தனை 78 வயது என்று கூறினார்கள். எப்படி இத்தனை தலைமுறையை அவர்கள் கடந்து செல்ல முடிகிறது, இத்தனை தலைமுறையோடு எப்படி அவரால் உறவாட முடிகிறது என்று சொன்னார். நாம் பொதுவாக ஒருவரை தொலைபேசியில் அழைக்கும் போது எப்படி இருக்கிறீர்கள், நலமா என்று நாம் கேட்பது ஒரு மரபு. ஆனால் ஐயா அவர்களுக்கு நாம் ஒரு தொலைபேசி அழைத்தால் அவரிடமிருந்து வரக்கூடியது என்ன சொல்லுங்க, என்ன நல்ல செய்தி சொல்ல போறீங்க என்று தான் கேட்பார். அப்படி ஒரு இந்த ஒன்று தான் பேசுவோர் தன்னை விட வயதில் மூத்தவரா, இணையானவரா, இளையவரா என்றெல்லாம் பார்க்காமல் என்ன சொல்லுங்க, என்ன செய்தி. நான் உடனே ஏதேனும் ஒரு செய்தியை நாம் சொல்லுவோம். நாம் எடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவு என்பது சரியானதா பிழையானதா, என்ன பலன், அதை பற்றி கூட இல்லாமல் செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க, பார்ப்போம் என்று ஊக்குவிக்கக்கூடிய ஒரு தன்மை அவரிடம் இருக்கிறது. அதுதான் பல தலைமுறைகளை கடந்து அவரால் பயணிக்க இன்றைக்கு முடிகிறது. அவரிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வருத்தம், நம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய வருத்தம் என்னவென்று சொன்னால், தமிழ் தேசிய தமிழின கருத்துக்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு ஊடகம் என்பது, ஒரு வலுவான ஊடகம் என்பது இன்று வரை நம்மிடையே இல்லை. மற்றவர்கள் தமிழருடைய பிரச்சனையை தெரிந்து கொள்ள வேண்டும். அது தமிழ்நாடு சார்ந்தது, தமிழீழம் சார்ந்தது, முல்லை பெரியார் சார்ந்தது, காவேரி சார்ந்தது, எதுவாக இருந்தாலுமே சரி, அது தமிழரின் குரலாய் ஒலிக்கக்கூடிய எந்த ஒரு ஊடகமும் இல்லை. பிறர் ஒரு இந்து இதழின் மூலமாக அதை தெரிந்து கொள்கிறார்கள், முன்பு துக்ளக்கின் மூலமாக அதை தெரிந்து கொண்டார்கள். இவை இரண்டுமே நமக்கு எதிரான கருத்தை முன்வைக்கக்கூடியது. இந்த குறையை போக்க வேண்டும் என்றால் ஒரு வலுவான தமிழ் தேசிய ஊடகம் இங்கே உருவாக வேண்டும் என்கின்ற எண்ணம் அவரிடம் எப்பொழுதுமே உண்டு. அதை செய்து வைப்பதே ஒரு சரியான பணியாகும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாமனிதர் மதிப்பிற்குரிய ஐயா விஸ்வநாதன் அவர்களுக்கு நடைபெறுகின்ற இந்த பாராட்டு, அவரை பற்றிய குறும்படம், அவரை பற்றியான நினைவு பகிர்வுகள் என்று எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற அருமை தோழர் தமிழன் அவர்களுக்கும், இங்கு மேடையில் வீற்றிருக்கின்ற ஐயா காசி ஆனந்தன் உள்ளிட்ட தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளுக்கும், இந்த படத்தை இயக்கியிருக்கின்ற சுகுமார் அவர்களுக்கும், ஷேடோமேனுக்கு ஷேடோமேனாக இருக்கிறார் என்கிற உண்மையை இங்கு தோழர் மகேந்திரன் அவர்கள் மூலமாக அருமை உறவு
நம்முடைய பாடலாசிரியர் கவிஞர் ரமணிகாந்தனை குறித்து தெரிந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பு. நான் கொஞ்சம் காலதாமதம் வந்தேன். காலை 2-3 நிகழ்ச்சி. மதியம் நம்முடைய தூய்மை பணியாளர்களுடைய 2000 பேர் போராட்ட களத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கு சென்று ஒரு 40 நிமிடத்திற்கு மேல் பேசிவிட்டு வாகனத்தில் ஏறி கொஞ்சம் தண்ணீர் அருந்தினேன். அது திடீர்னு ஓவாமை ஏற்பட்டு மயக்கமுற்று ஒரு மாதிரி அன்கான்சியஸ் அளவுக்கு சென்று 1 மணி நேரம் படுத்திருந்துக்கிட்டு வாமிட்லாம் எடுத்துகிட்டு முடியல. இருந்தாலும் முடியாத நிலையிலும் தமிழ்நாயணி தொடர்பு கொண்டு எப்படியாவது நான் வந்து விடுகிறேன் என்றேன். ஏற்கனவே இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நாமக்கல், கோயம்புத்தூர், மேட்டூர், சேலம் போன்ற நிகழ்ச்சிகளை ரத்து செய்துவிட்டு தான் இன்று காத்திருந்தேன். ஆக ஐயா எப்படிப்பட்டவர், அவர் எப்படி உலக தமிழர்கள், அரசியலாளர்கள், அறிவியலாளர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்ட ஒரு தருணம் 92 பாட்டாளி மக்கள் கட்சி ஈழத்தமிழர் வாழ்வுரிமை மாநாட்டை நடத்திய பிறகு 96 சட்டமன்ற தேர்தல். நான் சென்னை திருவொற்றியினுடைய வேட்பாளர். அதை குறித்து மிக முக்கியமான பிரச்சனைகளை குறித்து கட்சியினுடைய முன்னணி தலைவர்களோடு தைலாபுரத்தில் எங்கள் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் நாங்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருந்தோம். அப்போது ஒரு துண்டு சீட்டு சிக்காகோ விஸ்வநாதன் வருகின்றிருக்கிறார், ஐயாவை பார்க்க வேண்டும். உடனே எங்கள் கூட்டத்தை அப்படியே ரத்து செய்துவிட்டு முக்கிய தலைவர்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கிற நேரையில் ஐயா அவர்களை அழைத்து மணிக்கணக்கிலே முக்கியத்துவம் கொடுத்து பேசி கொண்டிருந்தார். அப்புறம் உணவுக்கு உள்ளே அழைத்து சென்று இவரும் அவரும் உள்ள உட்காந்து சாப்பிட்றதுக்கு தொழிலாளரும் தோட்டத்தில் விளையிற காய்கறிகளோடு சாப்பாடு. நாங்கள் எல்லாம் தேர்தலில் சந்திக்கணும், கூட்டணி அமையல, தனித்து விடப்பட்டிருக்குது. அப்போ இந்த வாழப்பாடியார் கட்சி சில கட்சிகள் எல்லாம் சேர்த்து கூட்டணி அமைக்கிற ஒரு மிக நெருக்கடியான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ஒரு மனிதரை அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக பேசப்பட்ட அந்த தருணத்தில் ஒருவருக்கு வந்து ஒரு சாலனா பையன் சொல்லுவாங்க, அதை மாட்டிக்கிட்டு தான் வருவார். அப்பயே சோழனா பையா சாலனா பையன் மாதிரி அதை மாட்டிக்கிட்டு ரொம்ப சிம்பிளாக வந்து அங்கே உட்காந்து நம்ம நிறுவனர் ஐயா, நான் இப்போ ரொம்ப சின்ன வயசு தான், இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க பெரிய ஆளாக இருப்போம் அப்படின்னு பார்த்துட்டு கடந்து போயிட்டேன். அதுக்கு பிறகு அவருடைய பணிகளை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இங்கே தியாகம் என்ன சொன்ன மாதிரி ஒரு செய்தி, அதீத ஒரு நம்பிக்கை அவருக்கு உண்மையிலேயே இன்றளவும் இருக்கிறது என்பதை நான் அறிவேன், அவர் அறிவார். அதற்கான சில நகர்வுகள், சில பணிகளை சத்தமில்லாமல் 2009க்கு பிறகு இந்த மண்ணில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று மிகப்பெரிய தமிழீழ விடுதலை ஆதரவு சக்திகள், அமைப்புகள், இயக்கங்கள், தலைவருக்கு பிடித்தமான நண்பர்கள் எல்லாரும் ஓய்ந்து ஒதுங்கிய போது இவரை பற்றி தமிழ்குரல் அருமை சகோதரர் ரகு அவர்கள் என்னிடத்தில் பகிர்ந்தார். அதற்கு பிறகு அவர், ஐயா, இன்னும் பலர் அமெரிக்காவில் இருக்கிற இவருடைய பழைய நட்புகளுக்கு தகவல் சொல்லி இந்த பெட்னா மாநாட்டுக்கு வேல்முருகன் அழைக்கப்பட வேண்டும் என்ற தகவலை இங்கே இருக்கிற நல்ல உள்ளங்கள் எடுத்து கூறி என்னை அழைத்தார்கள். அங்கு இவர் ஆற்றிய பணிகளை குறித்து தோழர் அவர்கள் குறிப்பிட்ட சாக்ரட்டிஸ்லேருந்து, சங்கரலிங்கிலிருந்து, ஐயா குப்புசாமியிலிருந்து எண்ணற்ற அங்கே பெட்னாவுடைய முன்னாள் தலைவர்கள், இந்நாள் தலைவர்கள், மிகப்பெரிய ஆளுமைகள், தமிழீழ மண்ணுக்காக அமெரிக்காவில் பணி செய்கின்ற அக்கா புஷ்பராணி வில்லியம் போன்றவர்கள், என்னுடைய உறவினரான பண்டூட்டியார் அவர்களை 6 மாதம் தன்னுடைய இல்லத்தில் தங்க வைத்து நியூயார்க்கில் தமிழீழத்தில் ஈழம் அதை குறித்து உரையாடலுக்காக பல்வேறு தீர்மானங்களை வடிவமைப்பதற்கு பணி செய்த வழக்கறிஞர் சுகுமார் என்று நினைக்கிறேன் என்னை சந்தித்தார். அங்கே நான் அந்த மாநாடு முடிஞ்சு சில வேலைகள் நிமித்தமாக சில பணிகளை நாங்கள் மேற்கொண்டோம். புஷ்பராணி அக்காவும் நம்முடைய ஆனந்தி சசிதரன் ஈழத்தினுடைய அமைச்சரும் அங்கே வெள்ள மாளிகையில் முக்கியமான செக்ரட்டரி ஜெனரல் உள்ளிட்ட ஜாயின்ட் செக்ரட்டரி, டிப்டி ஜெனரல், இந்த லாபி மேன் என்று சொல்வார், சர்வதேச அரசியலை கவனிக்கக்கூடிய, தெற்காசிய அரசியலை கவனிக்கக்கூடிய, இந்திய அரசியலை கவனிக்கக்கூடிய இவர்களெல்லாம் சந்திக்க வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை எல்லாம் ஈடுபட்டார்கள். அப்படி நாங்கள் ஈடுபட்டு அந்த தகவல் பரிமாற்றம் நடந்த உடனேயே உடனுக்குடன் அமெரிக்கா வெள்ளை மாளிகையிலிருந்து, துணை மாளிகையிலிருந்து எங்களுக்கான அழைப்புகள், சந்திப்புகள், 10க்கும் மேற்பட்ட அகில உலகத்தை கண்காணிக்கக்கூடிய அரசியலாளர்கள், வகுப்பாளர்கள், இவர்களை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சது. எப்படிங்க இப்போ தான் வந்தோம், நிகழ்ச்சி முடிச்சோம், கேட்டிருக்கிறோம், சந்திப்பு வாய்ப்பு இருந்தால் சந்திக்கலாம். ரொம்ப உச்சபட்ச அந்த அமெரிக்காவுக்கு பாதுகாப்பு மையம் அந்த இடம் தான், செக்யூரிட்டி. இது
வெள்ளை மாளிகை ஒட்டிய அந்த அலுவலகம். நான் ஒரு சாதாரண எம்எல்ஏ, ஆனந்தி அக்கா முன்னாள் ஒரு அமைச்சர் மாகாணத்துக்கு, புஷ்பராணி வில்லேஜ் ஒரு செயல்பாட்டாளர். எப்படி இவ்வளோ கான்டெக்ட்ஸ் இப்படி வந்துச்சு அப்படின்னு நான் சும்மா வந்துட்டு பார்த்துட்டு வெளியே வந்து இன்னொரு அப்பாயின்மெண்ட்டுக்காங்க அந்த அமெரிக்கா சாலை ஓரத்தில் வந்த ஒரு கல்லால் அமைக்கப்பட்ட இருக்கையில் உட்காந்து அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து பேச ஆரம்பித்த போது தான் சொன்னார், இந்த வெள்ளை மாளிகையில் நாங்கள் இப்படிப்பட்ட ஈழத்தமிழர்களுக்காக ஒரு லாபி செய்வதற்கு லாபி செய்த மனிதன் தான் ஐயா விஸ்வநாதன் என்று சொன்னார். சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இங்கே தோழர் டேனிஸ் அவர்களை குறித்து சொன்னார். அமர்நாத் வழக்கறிஞர், அவர் ஒரு கருப்பர், அவருடைய அமெரிக்காவுடைய செனட், அவருடைய அலுவலகத்திற்கு நாங்கள் சென்றோம். நாங்கள் வந்திருக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினர் என்று ஒரு கடிதத்தை கொடுத்தோம். அவர் வேறு அலுவல் பணியில் இருந்தார். உடனடியாக அவர் அந்த பணியை முடித்து விட்டு வந்தார். அவருடைய அலுவலகத்தில் உட்கார்ந்து மணிக்கணக்காக நாங்கள் பேசினோம். அமெரிக்காவுக்கு சென்று பல ஈழத்தமிழர்கள் இன்றைக்கி உலகம் முழுவதும் கோடு வச்சுக்கிறார்கள். ஆனால் அந்த டேனிஸ் என்கிற அந்த கருப்பரின செனட்டை தமிழ் ஈழ விடுதலை ஆதரவாளனாகவும் இனப்படுகொலைக்கான நீதி கோரலுக்கான அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்திற்கு மூலநாதமாக இருந்து செயலாற்றிய மகத்தான ஆளுமைகளை அங்கு புலம்பெயர்ந்த எமது ஈழ உறவுகளுக்கு அவரை இந்த ஈழத் தமிழ் விடுதலை சார்ந்த உணர்வுகளை எடுத்து கூறி தன் பக்கம் ஈர்த்தது. அந்த ஆளுமையை தமிழீழ விடுதலையை ஆதரிக்கின்ற அதற்கான செயல்பாட்டாளர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்த மாமனிதர் தான் இந்த புகழூர் விஸ்வநாதன் செய்தி அந்த டேனிஸ் அலுவலகத்தில் அக்கா புஷ்பராணி அவர்களோடு அங்கு பரிமாறப்பட்டது. உண்மையிலே நான் மிரண்டுட்டேன். நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் அமெரிக்காவில் வந்து தங்கி இங்கே இருக்கிற அமெரிக்க செனட்டுகளை நாடாளுமன்ற உறுப்பினர்களை லாபி செய்து அவர் நம்முடைய பக்கம் திருப்பி ஆதரவு இங்கே சொன்னார்ல, அவர் அந்த வடக்கு கிழக்கு அவங்க வந்து இலங்கை பகுதி மொத்தம் அந்த குழு வந்து பார்த்துட்டு ஐநாவுடைய குழு பார்த்துட்டு போயிட்டாங்க. தமிழீழம் கட்டுப்பாட்டில் இந்த பகுதிக்கு வர மறுத்துட்டாங்க. ஆனால் விஸ்வநாதன் ஐயா செய்த அந்த லாபி, அந்த நிழல்மயனம் செய்த சாதனைத்தான் அவர் அங்கே வடக்கு கிழக்கு பகுதிக்கு அந்த குழுவை வர வைத்தார்கள், இலங்கை அரசாங்கத்தின் தடைகளை மீறி. ஆக நம்முடைய மண்ணில் பிறந்த ஒருவர் அமெரிக்காவில் இருந்த அந்த காலகட்டத்தில், ஆனால் அவரோடு மிக நெருக்கமாக இந்த பணிகளில் ஈடுபட்டவர்கள் பழையவர்கள் எல்லாம் அவர் எல்லார் வீட்டுக்கும் என்னை கூப்பிட்டு போனாங்க. நான் போனது அந்த 2-3 நாள் நிகழ்ச்சிக்கு தான். ஆனால் இங்கேருந்து தகவல் பரிமாற்றப்பட்டதனுடைய விளைவு அங்கே கிட்டத்தட்ட 12 மாகாணங்களுக்கு நான் பயணித்தேன். 30 நாட்களும் நான் மாறி மாறி பயணித்து கொண்டே இருந்து ஈழ உறவுகளையும் நம்முடைய தாய் தமிழ்நாட்டு உறவுகளையும் சந்தித்தேன். அப்படி நம்முடைய அமெரிக்கா விஸ்வநாதன் என்று சொல்லக்கூடிய விஸ்வநாதன் ஐயா அவர் மிக நெருக்கமாக இருந்து அங்கு பணி செய்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு மில்லியனர் பில்லியனர். ஆனால் இன்னைக்கு ஐயா எந்த நிலைமையில் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். இவரோடு சமகாலத்தில் அமெரிக்காவுக்கு சென்ற நம்முடைய தொழிலதிபர் சாக்ரட்டிஸ்லேருந்து சங்கர்லிங்கன்லேருந்து பல தலைவர்கள் கம்ப்யூட்டர் நிறுவனம் வச்சுருக்கிறாங்க, பல நிறுவனத்துக்கு சிஇஓவாக இருக்கிறாங்க. ஷேர் மார்க்கெட்டுக்கு அமெரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய ஷேர் மார்க்கெட்டினுடைய அட்வைஸராக இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் என்னை அழைச்சிட்டு போய் விருந்து உணவு கொடுக்கும்போது அப்படியே பேச்சுக்கள் வருகின்ற போது நான் நினச்சேன், எல்லாவற்றையும் இழந்துவிட்டு ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் இப்போ கூட இங்கே வழக்கு சந்தித்தாங்க, இவர் நாடு கடத்தப்பட்டார், இதெல்லாம் விடுங்க. இப்போ இங்கே வந்த பிறகு இவ்வளோ இன்னல்கள் துன்பங்கள் சந்தித்த பிறகு அவர் சும்மா இருக்கிறாருன்னா, ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி வரையிலும் தமிழீழ விடுதலைக்கும் இனப்படுகொலைக்கும் நீதி கூறுவதற்கான தன்னால் ஆன பணியை செய்து கொண்டே இருந்தார். அதை மட்டும் செய்யலை, மற்றொன்று செய்தார். அது இப்போ நான் சொல்லக்கூடாது. எல்லாரும் 2009க்கு பிறகு புலிகளின் ஆயுதம் மௌனிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். ஆனால் விஸ்வநாதன் ஐயா அது மௌனிக்கப்படவில்லை. என்றாவது ஒரு நாள் மீண்டும் அந்த தனித்தமிழ் ஈழ அரசாங்கத்திற்காக அந்த மக்கள், அந்த இளைஞர்கள் போராடுவார்கள். நாம் அவருக்கு தோள் கொடுக்க வேண்டும், துணை நிற்க வேண்டும் என்ற அந்த உணர்வை என் போன்றவர்கள் சோர்ந்து நொந்து நூலாக போய் உட்கார்ந்திருந்த தருணத்தில் என் இல்லத்திற்கு வந்து பலமுறை சந்தித்து உரையாடி, நாங்களாம் ரொம்ப அவ்வளோதான், சரி முடிஞ்சிச்சு, இனிமேல் என்ன, எந்த தலைவர்கிட்டையும் ஃபோன் பண்ணால் பேச மாட்டேன்றாங்க, கூப்பிட்டா வரமாட்டேன்றாங்க. மிக முக்கிய தலைவர்கள்லாம் அதிலிருந்து விடுபட்டு தன்னுடைய ஓட்டு அரசியலை குறித்து கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்று நாங்கள்லாம் சோர்ந்து
இருந்த நேரத்தில் இல்லை உண்மையும் நேர்மையும் நம் உலகத் தமிழர்களின் ஒற்றை முகவரி என் மதிப்பிற்குரிய மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற அந்த மகத்தான தலைவர் சத்தியமுமாய் நேர்மையுமாய் உண்மையுமாய் அந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடிய அவருடைய லட்சிய கனவுகளை 50,000க்கு மேற்பட்ட போராளிகள் செய்த அந்த தியாகத்தை நிச்சயம் ஒரு நாள் இயற்கை நமக்கு கையளிக்கும். தமிழ் ஈழ விடுதலையை வென்றடைவதற்கு நாம் சோர்வில்லாமல் பயணிப்போம் என்று சமீப காலமாக மிக நெருக்கமாக என்னோடு உறவாடி பேசி உற்சாகப்படுத்தி அதற்கான சில பணிகளை கூட நாங்கள் மேற்கொண்டோம். ஆனால் நான் தமிழேன் அவர்கள் குறிப்பிட்டது போல் 70களில் பிறந்து 80களில் இருந்து தமிழ்நாடு விடுதலைக்கு போராடிய இயக்கங்களோடு பள்ளி சிறுவனாக மாணவனாக அவர்களுக்கான சின்ன சின்ன பணிவிடைகளை செய்வதில் தொடங்கி நம்முடைய இலங்கை தூதரக வெடிகுண்டு தாக்கலிருந்து தமிழ்நாடு விடுதலைப்படை தோழர்கள் தாக்கிய குளஞ்சாவடி வெடிகுண்டு தாக்கலிருந்து பல தாக்குதல்களுக்கு களத்துக்கே போகாமல் அதற்கான துன்பத்தை துயரத்தை எல்லாம் தாங்கியவன். ஆனால் என்னுடைய அரசியல் அனுபவம் கிட்டத்தட்ட 45 ஆண்டு காலம். 6 முறை தேர்தலை சந்தித்து 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். ஆனால் இங்கே தோழர் நம்முடைய தியாகு போன்றவர்கள், அண்ணன் மகேந்திரன் போன்றவர்கள், ஐயா விஸ்வநாதன் போன்றவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த விடுதலை போராட்டத்தை ஒரு நெருப்போடு, இந்த தணல் மூட்டிய அந்த நெருப்போடு அதை வைத்து அவ்வளவு வீரம் சிறந்த விடுதலை போராட்டத்தை நடத்துவதற்கு ஐயா காசி ஆனந்தன், புலவர் நம்முடைய ரத்தினதுரை, என் மண்ணை சார்ந்த அண்ணன் கவிஞர் அறிவுமதி, இதுபோன்று அவர்களால் இயன்ற உதவிகளை அவர்களுடைய தளத்தில் ஐயா காசி ஆனந்தன் போராளியாக இருந்து இந்த மண்ணில் வந்து பணியாற்றியவர். இப்படி எண்ணற்ற நெல் மனிதர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த விடுதலை புலிகளுடைய தலைமை, அதனுடைய புலனாய்வு பிரிவு, அதனுடைய தொடர்புகள் அவங்க எப்படி சரியாக கணித்து, இப்போ நான் என்கிட்ட ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா தமிழ் எனக்கு தெரியாது, முகிலனுக்கு தெரியாது, அப்படி அவர்கள் அதை கையாள்வார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய நம்பிக்கைக்கும் தலைவர் தேசிய தலைவருடைய நம்பிக்கைக்கும் அன்பையும் பெற்றவராக ஐயா விஸ்வநாதன் அவர்கள் திகழ்கிறார். இப்போ கூட கடைசியாக அவர் என்னை கூப்பிட்டு ஒரு பேசினார், பேச்சுவார்த்தை பண்ணார். ஆனால் நம்பிக்கை எழுந்துட்டேன். இல்லைங்கய்யா, இது நான் நிறையா முறை இதே மாதிரி நம்பிக்கை எழுந்துட்டேன். 2009க்கு பிறகு நான் யார்கிட்டையும் லஞ்சம் வாங்குற ஆள், கமிஷன் வாங்குற ஆள்லாம் இல்லை, தப்பான தொழில் தெரிஞ்சு பணம் சம்பாதிக்கிற ஆள் இல்லை, இதுவரையில் ஈழம் சார்ந்த புள்ளிகளிடையோ ஈழத்தமிழிடையோ ஒரு ரூபாய் கூட கை நீட்டியதில்லை. அதனால் இப்போ வெளிநாட்டுக்கு போகும்போது மாவேறு நாளுக்கு ஒரு வீட்டில் கொண்டு போய் தங்க வச்சு ஒரு சோறு போடுவாங்க. அதை தவிர நான் எதுவும் யாருக்கிட்டையும் எதையும் பலன் பெற்றதில்லை. நான் என்னோடய சக்திக்கு மீறி, அளவுக்கு மீறி சில பணிகளை செஞ்சுட்டேன் அப்படின்னு பிறகு எல்லாரும் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதனால் தான் நான் உங்களிடம் வந்தேன். இது நிச்சயம் சாத்தியப்படும், இதற்கான முயற்சியை செய்யுங்கள் என்று கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அல்லது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட அந்த உணர்வு, அந்த வேட்கை, அந்த தமிழீழ தாயகத்திற்கான கனவு, அந்த லட்சியம், அதே உறுதிப்பாட்டுடன் ஒரு மனிதர் இந்த மண்ணில் செயலாற்றுகிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே அது வியக்கத்தக்க ஒரு மாமனிதர் தான். அந்த மாமனிதருக்கு இந்த விழாவை ஒழுங்கு செய்த தமிழ்நேயன் அவர்களுக்கும், இயக்குனர் அவர்களுக்கும், அவரை பற்றி பாடல் எழுதி காலை எனக்கு அனுப்பி வைத்த சகோதரர் தோழர் ரமணிகாந்தன் அவர்களுக்கும், இவ்வளவு ஆளுமைகள் பிரதீப்பில் தொடங்கி இங்கே எங்கள் தமிழ்நாயகம் வரையலாம், செம்பியனையும் பிரதீப்பையும் லயோலா கல்லூரி போராட்ட களத்தில் சந்தித்தோம். அதற்கு பிறகு மாணவர்களோடு சேர்ந்து இப்போ எல்லாம் இங்கே உட்கார்ந்துருக்கு. தமிழ்நாயகன் 96ல் நான் அவர் மாநில இளைஞனினுடைய தலைவர், நான் செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. அதனால் அது அந்த வரலாறு யாருக்கும் தெரியாது. ஆனால் கொஞ்ச நாள் தான் அவரால் ஓட்டு அரசியல் எங்கள் கூட நிற்க முடிஞ்சுது. அப்புறம் ஓடிட்டார். திரும்ப ஏன் ஓடிட்டாருன்னா அவர் இயக்க அரசியல், அவர் தந்தை, அவங்க அண்ணலாம் எங்கேருந்து தயாரிக்கப்பட்டவங்க அப்படின்னு தெரியும். ஆசியானந்த ஐயா நான் 2009க்கு முன்னாடி முதல் முறை எம்எல்ஏ ஆன உடனே எல்லாம் ரசிகர் மன்றம் வச்சுக்கிட்டு, பாலை விஷயம் வச்சுக்கிட்டு, இன்றைக்கி தமிழ் சமூகம் எப்படி போயிட்டுருக்குது, எப்படியாச்சும் மாற்றணும்னு சொல்லி ஆயிரக்கணக்கான இளைஞர்களை ஒரு பண்ருட்டி அருகே ஒரு பெரிய மண்டபம் பிடிச்சி அங்கே உட்கார வச்சு பயிற்சிக்கு அழைத்து ஐயா அவர்களை இந்த ஈழ விடுதலை போராட்டம் எப்படி உருவாகியது, எப்படி அங்கு போராளிகள் அப்படி சமரசமற்று களத்தில் நிற்கிறாங்க, நீங்கள் கடந்து வந்த பாதையை கொஞ்சம் சொல்லுங்க ஐயான்னு அப்பயே ஒரு முயற்சி எடுத்தேன். எங்கள் தியாகு தோழர், கொளத்தூர் மணி தோழர், பாவானன் தோழர் இவங்கெல்லாம் கூப்பிட்டு போய் என்னுடைய நெய்வேலி இல்லத்திலேயே ஏற்பாடு செய்து, குற்றாலத்தில் ஏற்பாடு செய்து, இந்த பாலாபிஷேகம் செய்யக்கூடாது, கட்டு விட்டு வைக்கக்கூடாது,
2 பிள்ளையை கொடுத்துட்டேன், இன்னும் 2 பிள்ளை கொடுக்க தயாராக இருக்கிறேன், என் தம்பி செத்துட்டான், நானும் சாவ தயாராக இருக்கிறேன் இப்படின்னு சொல்கிற இந்த கூட்டத்தை உருவாக்காமல் இந்த மண்ணில் உண்மையான போராளிகளை ஐயா விஸ்வநாதன் போன்ற மாமனிதர்களை நாளைய தலைமுறை உருவாக்குவதற்கு நான் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், நான் எடுத்துக்கொண்ட உழைப்பு அதையெல்லாம் பலனளிக்கவில்லையே என்ற மிகப்பெரிய ஒரு வருத்தம், ஒரு ஆதங்கம் இருந்தது. அதை கூட நான் சட்டமன்றத்தில் 20 நிமிடம் முதலமைச்சரையும் மூத்த அமைச்சர்களையும் வைத்துக்கொண்டு கொட்டி தீர்த்தேன். ஆக எனக்கு நம்பிக்கை எடுக்கின்ற போதெல்லாம் அப்பப்போ யாராச்சும் ஒருத்தவங்க கிடைப்பாங்க என்னை நம்பிக்கை ஊட்டி செயல்படுத்துவதற்கு. அதுபோன்று நான் 2009க்கு பிறகு நம்பிக்கை இழந்து மிகப்பெரிய துன்பத்தில் துயரத்தில் உழண்ட போது என்னை சந்தித்து உற்சாகமூட்டி கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், சத்தியம் வெல்லும், உண்மை வெல்லும் என்று தொடர்ந்து அந்த களத்திற்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து பணியாற்றி வருகின்ற ஐயா விஸ்வநாதன் அவர்களுக்கும், அது வாழ்கின்ற காலத்தில் இது போன்ற மனிதர்களை அழைத்து அவருடைய செயல்பாடுகளை அங்கீகரித்து, நமது ஈழ மண்ணில் சொல்வார்கள் போராளிகள் களத்துக்கு சென்று களமாடி வீர மரணத்தை தழுவி கொண்ட பிறகு இருவர் ஒளிவீச்சில் பேசுவார்கள், அதற்கு பேர் நினைவு பகிர்தல் என்று சொல்வார்கள். இங்கு நம்மோடு உயிரோடு இருக்கின்ற ஒரு மாமனிதரை குறித்து இந்த நினைவு பகிர்வை ஒழுங்கு செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், இவ்வளவு நேரம் இதே சினிமா ஆடினது வீடியோ வெளியிடுறது அது இதுனா வருவாங்க, வெளியிட்டு போயிடுவாங்க. நான் எங்களோட கட்சி நண்பர்களை அனுப்பி எல்லோரும் இருக்காங்களா, வந்துட்டாங்களா, அரங்கம் நிறைஞ்சிச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் இங்கே உட்காந்து யாருமே இடையில் எழுந்து போகலை. மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் தமிழீழ விடுதலைக்கும் மிகப்பெரிய பங்காற்றியவர்கள். இங்கே ஏற்ற மாதிரி உட்காந்துருக்கிற எங்கள் ஐயா புலவர்லேருந்து மறைந்த ஐயா கீதாப்பாவிலிருந்து பல தமிழ் சமூகத்தின் ஆளுமைகள் எல்லாருமே அவர்களால் இயன்றதை செய்திருக்கிறார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் செய்தும் கூட இந்த தமிழர் நிலம் இன்னும் தனக்கான, இங்கே மகேஷ் அவர்கள் குறிப்பிட்டது போல் அவர் என்ன, நான் கூட தமிழர் வாழ்வுரிமை கூட்டம் இப்போ உருவாக்கி அவரெல்லாம் கூப்பிட்டு தியாகம்லாம் கூப்பிட்டு பல கூட்டங்கள் பல முயற்சிகள் எடுத்தேன். அந்த வழியை அவர் இங்கே தெரிவித்தார். ஆனால் இங்கே இந்த மக்கள் இன்னும் அறிவு சார்ந்த மக்களாக மாற்றப்படணும், கண்டிப்பாக மாறுவார்கள். ஆக ஐயா போன்றவர்களுக்கு இன்றைய இளைய தலைமுறை நம்ம செம்மனுக்கும் நம்முடைய பிரதீப்புக்கும் தெரியுது, இன்னும் இருக்கிற பல்லாயிரம் பல லட்சம் பல கோடிக்கணக்கான இளைய தலைமுறைக்கும் இது போன்ற தியாக வேங்கைகளை தியாக தீபங்களை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து, நான் ஏன் இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா, நான் தமிழ்நாடை கூப்பிட்டு எங்கள் குணாச்சியை கூப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கூடுதலாக போய் கேட்டு வாங்க, தொகையை கூட நான் கட்டிடலாம் அப்படின்னு. எங்கள் ஐயா காசியானந்தனுடைய நெருப்பு வரிகள், அவரை கட்டுப்படுத்த முடியாது, அவரை அணை போட முடியாது, அதனால் கண்டிப்பாக அதுக்கான ஏற்பாடை செய்கின்னு சொன்னேன். போய் கேட்டு வந்திருக்காங்க. நிர்வாகம் நமக்காக ஒரு அரை மணி நேரம் கூடுதலாக 60 மணில ஒரு 15 நிமிடம்னாச்சும் நடத்திக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன், மன்னிக்கணும். அதனால் நான் காலதாமதமாக இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக வந்திருக்கக்கூடாது. உண்மையிலே இப்போ கூட உட்கார முடியல, அந்தளவுக்கு நான் ஒரு மயக்கமும் ஒரு கிறுகிறுப்பு இருந்துக்கிட்டே இருக்குது, வயிறு பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் நான் கீழே உட்காந்துறேன். அடிக்கடி நான் கழிவறைக்கு செல்லணும் அப்படிங்கிறதால கீழே உட்காந்து, நல்ல வேலை இங்கே வந்த பிறகு எங்கெல்லாம் பார்த்த பிறகு, இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்த பிறகு என்னுடைய நோயே இப்போ பறந்து போச்சு, இப்போ நான் தெரிய வாங்கிட்டேன். அதனால் மீண்டும் ஒரு முறை ஐயாவுக்கும் ஒழுங்கு செய்த இதுக்கு எல்லாவற்றிலும் பணியாற்றிய அத்தனை பேர் பெயரையும் என்னால் நேரத்தின் அருமை கருதி படிக்க முடியல. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இங்கே அதை சொல்கிறேங்க, தமிழன் செம்பின் கௌதம் மகேஷ் ஐயா தொடர்ந்து எல்லா முகிலும் எல்லா போராளிகள் தான். யாருமே இங்கே யாருக்கும் அவரவர்களுக்கும் ஒரு தனி வரலாறு இருக்கிறது, பின்புலம் இருக்குது. தியாக ஐயாவை பற்றி எல்லாருக்கும் தெரியும், ஆனால் பிரதீப்பை பற்றி தெரியாது. அவர் காசியானந்த ஐயா எப்படி இயக்குனார், எப்படி பயன்படுத்தினார், எதுக்கெல்லாம் நம்பிக்கைக்குரிய தம்பியாக கையில் வச்சுக்கிட்டாங்க, ஐயா எப்படி மற்றவர்களை எல்லாரும் அவர் யாராருக்கு என்ன, அமர்நாத் என்ன பணிகளை செய்தார் அறிவாயத்தின் மூலமா, எல்லாருக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு அவர்களுக்குரிய வரலாறுகள் இருக்கிறது. சரி, மேடையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இல்லையா, இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் இல்லையா அப்படின்னா, ரமணிகாந்தம் மாரி இங்கேயும் பல நிழல் மனிதர்கள், எங்கள் ஜெகதீஷ் பாண்டியிலிருந்து பல தோழர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவரவர்களும் தமிழீழ விடுதலைக்கும் தமிழ்நாடு விடுதலைக்கும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கும் அவராலான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். ஆனால் இது போதுமானதாக இல்லை, இன்னும் கூடுதலான பணிகளை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. அதுதான் காலம் நமக்கு உணர்த்துகிறது தற்போதைய தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஒரு நல்ல நிகழ்வில் கலந்து கொள்வதை எண்ணி உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ரமணிகாந்த் அவர்களும் அமர்நாத் அவர்களும் விஸ்வநாதன் அவர்களே எனக்கு தொடக்கத்தில் அறிமுகம் செய்ததாக நினைவு. அது ஒரு தொடக்க காலம்.
இந்த அரும்பெரும் நினைவு கூறுகின்ற இந்த ஒரு பெரிய மனிதர் விஸ்வநாதன் அவர்கள் இருக்கிறாரே, நான் நீளமாக எனது பேச்சை நீட்ட விரும்பவில்லை, காலம் போதாது. ஒன்றை மட்டும் சொல்கிறேன், அவருடைய நெஞ்சில் இருந்ததெல்லாம் மண். மண் தான் அவருடைய நெஞ்சில் இருந்தது, இருக்கிறது. மண்ணை தமிழினத்தில் எவனுமே மறக்கக்கூடாது. அவர் மறக்கவில்லை. அதனால் ஒவ்வொரு நொடியும் மண்ணை பற்றி சிந்தித்தார். உலகில் எந்த நாட்டில் இருந்தாலும் தமிழன் அவனுடைய மண்ணை பற்றி சிந்தித்தாக வேண்டும். தமிழ்நாட்டில் பிறந்து அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது இலங்கையில் இருந்த தமிழீழ மண்ணை அவர் சிந்தித்தார். அந்த மண் சிங்களவனால் விழுங்கப்படுகிற மண்ணாக இருந்தது. சிங்கள குடியேற்றம் மண் ஒவ்வொரு நொடியும் இன்றைக்கும் பறிபோய் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு பிற்காலத்தில் அவருடைய வாழ்க்கையில் கூட இந்த மண், காவிரி பாய்கிற மண், தமிழனுடைய சொந்த மண், இந்த மண் அள்ளி பெயர்த்து எடுக்கப்பட்டு சில வேளையில் வேறு மாநிலங்களுக்கு கூட விரை போகிறது. இந்த கொடுமையை அவரால் தாங்க முடியவில்லை. ஆகவே மண், அது தமிழனுடைய மண், அவனுக்கு சொந்தமான மண் உலகத்தில் இரண்டே இரண்டு மண். மொரீசியஸ், பிஜி தீவு, சிங்கப்பூர், தென்னாப்பிரிக்கா, இவையெல்லாம் தமிழர்கள் பிழைக்கப் போன நாடுகள். இரண்டு நாடுகள் அவனுக்கு தாய் நாடுகள். ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று தமிழீழ நாடு. இந்த இரண்டு நாட்டிலும் உள்ள மண்ணை பற்றி விஸ்வநாதன் அவர்கள் சிந்திக்கிறார். இந்த மணித்துளி வரை சிந்திக்கிறார். இந்த மண் பற்று, அதுதான் விஸ்வநாதன் அவர்கள். அவரை என்றும் முன்னிலைப்படுத்தியதில்லை என்று இங்கே எல்லாருமே சொன்னார்கள். அது அவருடைய ஒரு தனிச்சிறப்பு. ஆனால் இந்த மேடையில் அவரை எல்லோரும் தெரிகிறவராக பார்க்கிறோம். அவருடைய பணி அவ்வளவு உயர்வானது என்பதால் பார்க்கிறோம். உங்களுக்கு தெரிய வேண்டும், தமிழீழ விடுதலை போராட்டத்தில் மட்டும் தமிழீழ தாயகத்துக்கு வெளியிலே இருந்த பல நாடுகளில் போராளிகள் இறந்தார்கள், மக்கள் இறந்தார்கள் தமிழீழ விடுதலைக்காக. உலகில் பாலஸ்தீன விடுதலை போர் இப்பொழுது நடக்கிறது. எந்த பாலஸ்தீனத்தைச் சேர்ந்தவனும் அந்த காசாவுக்கு வெளியே உலகில் எந்த நாட்டிலும் அந்த விடுதலைக்காக உயிர் கொடுத்ததில்லை. அதே போன்று வங்காளதேச விடுதலை போர் நடந்தது. வங்காளதேசத்தின் உள்ளே நடந்தது. வங்காளதேசத்துக்கு வெளியே எவனும் அந்த மண்ணின் விடுதலைக்காக உயிர் கொடுத்ததில்லை. அதே போன்று தென்னாப்பிரிக்காவின் அந்த கருப்பின மக்களின் விடுதலை போர், தென்னாப்பிரிக்காவுக்கு வெளியே எந்த தென்னாப்பிரிக்கனும் உயிர் கொடுத்ததில்லை. தமிழீழத்தில் அந்த மண்ணில் முருகதாஸ் என்ற ஒரு தமிழன் சுவிட்சர்லாந்தில் எண்ணெயை ஊற்றி நெருப்பை வைத்து தன்னை எரித்தான் தமிழீழ விடுதலைக்காக சுவிட்சர்லாந்தில். இன்னொரு தமிழன் மலேசியாவில் ராஜா, அவனுடைய உடலில் எண்ணெயை ஊற்றி உடலை எரித்தான். அதே போன்று பிரான்சில் கஜன் நாதன் என்று இரண்டு விடுதலை உணர்வுள்ள தமிழ் ஈழ மக்கள், அவர்கள் இருவரையும் சிங்கள கூலிப்படை சுட்டுக் கொன்றது. உலகம் முழுவதும் செத்தோம். இந்தியாவில் தமிழ்நாட்டில் முத்துக்குமார் மறக்க முடியாத அவனோடு 14 பேர். அதற்கு முன்பே அப்துல் ரவுத் அவனுடைய அந்த தன்னை அழித்து கொண்ட அந்த ஈகம். அதே போன்று ரோகன் என்ற ஒரு 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 ஈழ விடுதலை இளைஞன் தஞ்சாவூரில் ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது நஞ்சை உண்டு செத்தான். இந்த மண்ணில் இறந்தவர்கள் அதிகம் பேர். இந்த நிலை உலகத்தில் எந்த விடுதலை போராட்ட இயக்கத்திலும் அந்த விடுதலை போராட்டத்தை இயக்கத்தை நடத்திய மண்ணுக்கு பெருமையாக கிடைத்ததில்லை. நமக்கு கிடைத்தது. அந்த அடிப்படையில் தான் நமக்கு விஸ்வநாதன் கண்களில் படுகிறார். அவர் தமிழீழத்தோடு நேரடியாக தொடர்புடையவரா என்றால் இல்லை. அங்கு பிறந்தவரா இல்லை, அங்கு வாழ்ந்தவரா வளர்ந்தவரா இல்லை. அமெரிக்கா, அங்கிருந்து இந்த மண்ணை நினைக்கிறார். அவர்தான் விஸ்வநாதன். அவரை நாம் பார்க்கிறோம், மிகப்பெரிய மனிதராக பார்க்கிறோம். என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலும் போராடினார். தமிழர்களின் 2 தாய் மண்ணுக்காக தமிழ்நாட்டிலும் போராடினார், தமிழ் ஈழத்திலும் போராடினார். இந்த 2 நாடுகள் சார்பாக இந்த மேடையில் அவரை நான் வணங்குகிறேன், போற்றுகிறேன். 2 நாடுகளின் சார்பாக என்னை பொறுத்தவரை நான் பிறந்த என்னுடைய அரும்பெரும் தலைவன் பிரபாகரன் தலைமையில் விடுதலை போர் நடத்தி கொண்டிருக்கிற
என்னுடைய தமிழீழ மண்ணின் சார்பாக அவரை இந்த மேடையில் நான் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். அவருடைய பெருமை பெரியது. தமிழர்களுடைய வரலாறு என்று உலகில் சுருங்கி கிடக்கிறது, பொசுங்கி கிடக்கிறது. ஒரு காலத்தில் தமிழன் என்றால் பெருமை பெருமை அப்படி நினைவு வரும். ஆனால் இன்று தமிழன் என்றால் வெறுமை அதுதான் தெரிகிறது. தமிழனுக்கு இன்று என்ன நிலை உலகில், அவனுக்கு என்ன இடம் உலகில், அவனுக்கு என்ன மதிப்பு உலகில்? ஒரு தேர்தலை நடத்துவது, அதில் வெற்றி பெறுவது, வாகை சூடுவது, பாராட்டு விழா வைப்பது, இதற்கு மேலே தமிழனுக்கு என்ன மதிப்பு நான் கேட்கிறேன். அவனுக்கு என்ன மதிப்பு? தமிழன் எங்கேயோ விழுந்து கிடக்கிறான். நேற்று இருந்த பெருமை என்று வெறுமை என்று ஆகியிருக்கிறது. இதை நிரப்புகிற, இந்த இடைவெளியை நிரப்புகிற அரிய பணியை தொடர்ந்து உள்ளத்தில் கொண்டு மண்ணை நினைத்து மண்ணுக்காக தன் வாழ்வை முழுமையாக கொடுத்த என்னுடைய அருமை நண்பர் விஸ்வநாதன் அவர்களை என்றும் வணங்குவோம், என்றும் போற்றுவோம், என்றும் பின்தொடர்வோம். வணக்கம்.